So hi, hello பசங்களா. After a long time நான் உங்களோட favorite botany faculty Ganapathy Sir உங்களுக்கு லைவ்ல வந்திருக்கேன். So இது நீங்க NEET 2027 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணதான் இந்த MUFASA சீரிஸ். இந்த MUFASA சீரிஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் அது மட்டும் இல்லாம லைவ் செஷன்ஸும் நாங்க கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ யாரெல்லாம் இருக்கீங்க? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எப்படி ஃபயரா படிச்சோமோ அதே மாதிரி இப்போ ஃபயரா படிக்க போறோம். ஸோ யாரெல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கீங்களோ கமெண்ட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். நம்ம ஃபயர் எமோஜி போடுங்க. ஹாய் ஆஃபியா, ஹாய் ஹாய் ஹாய். வாட் அபவுட் தி அதர்ஸ்? ஹாய் ஹாய் ஹாய். ஓகே 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 ஓகே. ஸோ வேற யாரெல்லாம் இருக்கீங்க? ஸோ இந்த MUFASA சீரீஸில் நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சாப்டரும் உங்களுக்கு ரெக்கார்டாவோ இல்லைனா லைவ் செஷன்ஸ்லையும் நாங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப் டு நவம்பருக்குள்ளே நம்ம இந்த சிலபஸை முடிச்சுட்டு அதே மாதிரி ஒன் ஷாட் சீரீஸ் நம்ம டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம யூடியூப்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹாய் RGM 911, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஃபயர் எமோஜி தட்டுங்க பார்ப்போம். ஃபயர் எமோஜி தட்டுங்க. ஓகே, முகமது கைஃப், ஹாய் 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 முகமது கைஃப். ஓகே 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 சரி. ஓகே ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் போகலாம். ஹாய் சரோ சரோ, ஹாய். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பசங்களா. ஸோ நம்ம Xylem Coimbatore கேம்பஸ்ல மாறா ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ப்ரோக்ராம். என்னன்னா இது ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம் பசங்களா. பிகாஸ் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், லேட்டஸ்ட் கன்சிடர் பாட்னி இருக்குன்னா பாட்னில ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, பயாலஜி கிளாசிஃபிகேஷன். ஸோ இது நம்ம ஒரு 6-7 பார்ட்ஸா பிரிச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு கண்டென்ட் நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா ஓகே சேம் கண்டென்ட் நெக்ஸ்ட் டேவோ வில் பி டீச்சிங் இந்த ஆஃப்லைன்ல. ஓகேவா? ஸோ இப்போ ஒரே கண்டென்ட் ஆன்லைன்ல பார்க்க போறீங்க, அகைன் ஆஃப்லைன்ல பார்ப்பீங்க, அண்ட் தேர்ட் டே நீங்க டெஸ்டாவும் இதை எழுத போறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரே கண்டென்ட் ரிப்பீட்டடா பார்க்கும்போது வில் பி கெட்டிங் பக்கா கிளாரிட்டி. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட Xylem ஆப்ல குரு இருக்கு. ஸோ அதுல நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் if you have any other doubt also you can ask. Okay, hi Silent Mafia, hi, how are you? Okay, fine. ஸோ பாருங்க நமக்கு டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாம நம்மளோட JB அதாவது கிராண்ட் டெஸ்ட் சீரிஸும் நமக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாம நமக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே நமக்கு கொடுக்க போறோம் பசங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்க இங்க நம்ம எக்ஸாக்ட் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுற மூலமா வில் பி கெட்டிங் 100% ஸ்காலர்ஷிப் இந்த கோர்ஸ் ஃபீல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எஸ் முகமது கைஃப், எனக்கு தெரியும். ஓகே ஓகே ரைட்டா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இந்த செஷனோட நோட்ஸை உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் நோட்ஸ் வேணுமோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் சேனலில். ஓகே, ரைட். ஸோ ஐ ஃபைன் சைலண்ட் மாஃபியா. ஓகே, ஸோ இப்போ எல்லாம் என்ன போயிட்டு இருக்குது சைலண்ட் மாஃபியா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ அப்போ யாரெல்லாம் வேணுமோ உங்களுக்காக ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஸ்லைடு வைக்கிறேன். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எந்தெந்த செஷன் போதோ அந்த எல்லா செஷனோட நோட்ஸுமே உங்களுக்கு அன்னன்னைக்கு வந்து சேரும். ஓகே 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 ஸ்கேன் பண்ணியாச்சா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் வேணா கமெண்ட்ல போட்டுருங்க, லிங்க் வேணா ஒரு தடவை கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ நம்ம அட்மின் உங்களுக்காக கமெண்ட்ல போட்டுருவாரு. ஓகே 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 ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பசங்களா. ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம்? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜென்ரலாக நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நமக்கு மினிமம் 2 கொஷின்ஸ் ஆகுது வரும். ஓகேவா? அப்போ அட்லீஸ்ட் இந்த சாப்டர் படிக்கும் மூலமா மினிமம் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம்? we can score 8 marks. ஓகேவா? எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம்? 8 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் சொல்கிறேன். ஓகேவா? நான் மினிமம் தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 12 வரைக்கும் கூட போகலாம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகிறோம். ஓகே, வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். ஓகே, ஸோ நல்ல ரிசல்ட் வரும் நம்புறேன் சைலண்ட் மாஃபியா. ஓகே, ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா என்ன? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன? ஸோ பயாலஜிக்கல்னா என்னது? லிவிங் ஆர்கனிசம். கிளாசிஃபிகேஷன்னா என்னது? குரூப்பிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? குரூப்பிங் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ண போகிறோம்? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டேக் சம் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் எடுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? குரூப்பிங் பண்ணுவோம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு சில
கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு சில கேரக்டர்ஸ் ரெண்டு ஆர்கனிசம்ல நிறையவே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்ல போடுவோம். வேற இன்னொரு ரெண்டு ஆர்கனிசம் எடுத்துக்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சிமிலாரிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல வைக்கணுமா, வைக்க கூடாது, ரைட்? அப்போ அவங்கள என்ன பண்ணுவோம், ரெண்டு வேற வேற குரூப்ல பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது, கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் சிம்பிளா என்ன சொல்லலாம், குரூப்பிங் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஓகே, எதை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ் ஆர் டிசிமிலாரிட்டிஸ். எதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? ஸோ நம்மளோட ஸ்டடீஸை ஃபர்தராக ஈஸியாக்குறதுக்காகவும் ஒரு ஆர்கனிசமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், ஸோ இது மாதிரி நிறைய பர்பஸஸ்க்காக வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸிஃபை பண்ண போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் கிங்டம் மொனரா இருக்குது. ஓகே, கிங்டம் மொனரா இருக்குது. ஸோ இப்போ இந்த கிங்டம் மொனரா கீழே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்க ஆர்கனிசம் என்ன பண்ணுவோம், நம்ம பிளேஸ் பண்ணுவோம். லெட் அஸ் கன்சிடர் கிங்டம் மொனராக்குள்ளே யாரெல்லாம் ப்ரொகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்லால் மேடப் ஆயிருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம், கிங்டம் மொனரால பிளேஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த கிளாசிஃபிகேஷனை எதுக்கு யூஸ் ஆக போகுது, ஒரு மொனிரால ஒரு ஆர்கனிசம் பற்றி எனக்கு தெரியும்னா அந்த மொனிராவோட ஜெனரல் கேரக்டர்ஸ் படிச்சிட்டாலே போதுமே. ஸோ அது கீழே வர எல்லாருமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வி ஆர் கோயிங் ஃபார் த கிளாசிஃபிகேஷன். ஓகே ஓகே, ரைட்டா? ரைட். ஸோ அப்போது இந்த வேர்ல்டு, அதாவது ஹியூமன் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேர் நிறைய அட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸோ பேஸ்டு ஆன் த நீட். ஓகேவா? ஆன் த பேசிஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி, பேஸ்டு ஆன், ஓகேவா, பேஸ்டு ஆன் நீடு. ஓகேவா? அவங்களோட தேவையை பொறுத்து. ஓகேவா? based on the need they have classified the organism. ஓகேவா? எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க தேவையை பொறுத்து? ஃபர்ஸ்ட் ஃபுட். ஓகேவா? என்னது ஃபுட். தென் ஃபர்தரா ஷெல்டர். ஓகேவா? ஷெல்டர். ஓகேவா? ஃபுட்டு, ஷெல்டரு. ஓகே, ஃபுட்டு, ஷெல்டரு. தென் லாஸ்டா கிளாத்திங். என்னது கிளாத்திங். ஓகே, இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கு, based on the need பொறுத்து அவங்க ஆர்கனிசமை இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. என்னது ஃபுட்டு, ஷெல்டரு, கிளாத்திங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சயின்டிஃபிக் பேசிஸ்ல இருக்கா? நோ. ஓகே, இது சயின்டிஃபிக் பேசிஸ்ல இல்லை. ஓகே, அப்போ யார் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸ்ல கிளாஸிஃபை பண்றாங்க? ஹூ டிட் த சயின்டிஃபிக் பேசிஸ்? ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணது யாருன்னா, the first scientific attempt for classification. ஓகேவா? யார் இதை ஃபர்ஸ்ட் பண்ணா? இட் வாஸ் டன் பை அவர் அரிஸ்டாட்டில். யார் இதை பண்ணா? இட் வாஸ் டன் பை அரிஸ்டாட்டில். கொஸ்டின்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய பாயிண்ட் இது. யார் வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸ்ல லிவிங் ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அது யாரு? அரிஸ்டாட்டில். இவர் அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு? he classified the living organism. Okay, let us consider living organism. ஓகே, லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா? என்ன பண்றாரு, ஹீஸ் கிளாஸிஃபைங். எப்படி? ஓகேவா? எப்படி கிளாஸிஃபை பண்றாரு, ரெண்டா கிளாஸிஃபை பண்றாரு. ஓகே, யாருன்னு பார்க்கலாம். யார் அது? தட் இஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். என்னது? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டா சிம்பிளா கிளாஸிஃபை பண்றாரு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அட்டெம்ப்ட் டு கிளாஸிஃபை த லிவிங் ஆர்கனிசம் which was done by யாரு? நம்மளோட அரிஸ்டாட்டில். ஓகேவா? ஓகே, ஹெர்பிவோர், கார்னிவோர் அந்த மாதிரி இல்ல. ஓகே, லைட்டா. ஓகேவா? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் ஹெர்பிவோர், கார்னிவோர்னு சொல்றீங்களா? நோ, கொஞ்சம் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க என்ன பண்ணிட்டாரு, பிளான்ஸ் அனிமல்ஸ் கிளாஸிஃபை பண்ணியாச்சு. தட் இஸ் பிளான்ஸ் ஒரு கேட்டகரி, இன்னொரு குரூப் என்னது, அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்றாரு? இந்த பிளான்ஸை ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன பண்ணியிருக்காரு, கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி. ஓகே, பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி. ஓகே, பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினா என்ன? எக்ஸ்டர்னல் நமக்கு எப்படி தெரியுது? ஓகேவா? எப்படி நமக்கு தெரியுது, எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் என்ன சொல்லுவோம் நம்ம, மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. அவங்க நம்ம என்ன சொல்றோம், ஹெர்ப்ஸ்னு சொல்றாரு. ஓகேவா? அண்ட் நம்ம ஹைட்டுக்கு இல்லைன்னா நம்மளோட கொஞ்சம் குட்டியா இருக்கவங்க என்ன சொல்றாரு, ஷ்ரப்ஸ். ஓகேவா? தென் ரொம்ப பெருசா இருந்தா அவங்க என்ன சொல்றாரு, ட்ரீஸ்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி, இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், ஹேபிட்னு கூட சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, பிளான்ட்டை 3 கிளாஸிஃபை பண்றாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெர்ப்ஸ்,
then next one is shrubs and trees. இந்த மாதிரி மூணா classify பண்ணேன். This is about the plant. Okay. Then what about the animals? Animals எப்படி classify பண்றாரு? Animals எப்படி classify பண்ணா பார்க்கலாமா? Based on the presence. Okay. Plus means presence, minus na absence. யார் இருக்கா இல்ல? Based on the presence or absence of RBC. Okay. RBC இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து animals ரெண்டா classify பண்றாரு. Okay. So அப்ப யாருக்கெல்லாம் RBC இருக்கோ அவங்களோட blood என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வித் RBC அவங்கள என்ன சொல்றாரு? பிரசன்ஸ்னா என்ன சொல்லலாம்? இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாரு? எனைமா. ஓகேவா? எனைமா. என்னது? எனைமா. RBC இருந்தா. ஓகேவா? RBC இல்லைன்னா அவங்க பிளட் என்ன ரெட் கலர் இருக்குமா? இல்ல. ஸோ அப்போ இவங்களை என்ன சொல்றாரு? எனைமா. A மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஆப்சென்ட். எனைமா. ஓகேவா? ஸோ அப்போ ஏனா ஆப்சன்ட் ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ வித்தவுட் RBC நம்ம என்ன சொல்கிறோம்? எனைமா. வித் RBC எனைமா. ஓகேவா? ஏ இங்கே இ. ரைட்டா? ஸோ இதுதான் யார் கொடுத்த கிளாசிஃபிகேஷன்? நம்ம அரிஸ்டாட்டில் கொடுத்த கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒன்று தான், ஹூ கேவ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அட்டம் ஃபார் கிளாஸ்? ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் யாரு? நம்மளோட அரிஸ்டாட்டில். ஸோ பிளான்ஸை மார்ஃபாலஜி பேஸ் பண்ணி மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ். தென் அனிமல்ஸை பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் RBC பொறுத்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுங்க. RBC இல்லைன்னா எனைமா, RBC இருந்தா இனைமா. ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சது நம்புறேன். ஓகேவா? ஸோ தென் மூவிங் டு த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லிட்டாரு? பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளோட டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தாங்க? இட் வாஸ் கிவன் பை கேரோலஸ் லினேஸ். யார் கொடுக்குறா? கேரோலஸ் லினேஸ். ஓகேவா? என்ன பண்றாரு? கிங்டம்ன்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகே, அவர் என்ன சொன்னார்? அரிஸ்டாட்டில் சும்மா பிளான்ஸ் அனிமல்ஸ்னு சொன்னார். பட் இந்த கேரோலஸ் லினேஸ் இருக்கா இல்லையா? ஸோ சும்மா வெறும் பிளான்ஸ் அனிமல்ஸ் சொல்றதுக்கு பதிலாக கிங்டம் பிளான்டே. என்னது? கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமலியா. என்னது? கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமலியா. ஓகே, ஸோ பிளான்டே அனிமலையும் பிரிச்சதுக்கு இவர் ஒரு க்ரைட்டீரியா யூஸ் பண்ணியிருப்பார்ல. வாட் வாஸ் தட் க்ரைட்டீரியா? என்ன க்ரைட்டீரியா தெரியுமா? தட் இஸ் த க்ரைட்டீரியா இஸ் presence or absence of cell wall. Okay, இவர் என்ன க்ரைட்டீரியா இங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னா, based on the presence, ப்ளஸ்னா ப்ரெசன்ட், மைனஸ்னா ஆப்சென்ட். யாரு? செல் வால். ஓகேவா? செல் வால் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து நமக்கு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுங்க. அப்போ யாருக்கெல்லாம் செல் வால் இருக்கோ they will comes under the பிளான்டே. யாருக்கெல்லாம் செல் வால் இருக்கோ அவங்களாம் எங்கே வருவாங்க? பிளான்டே கீழே வருவாங்க. யாருக்கெல்லாம் செல் வால் இல்லையோ they will comes under the இங்கே அனிமலியா. மைனஸ் மீன்ஸ் ஆப்சென்ட். யார் இல்லை? செல் வால் இல்லை. ஓகேவா? அப்போ செல் வால் இருக்கவங்கலாம் பிளான்டே கீழே, செல் வால் இருக்கவங்களாம் அனிமலே கீழே. அப்போ யார் அங்கே வச்சிருக்கான்னு பார்க்கலாமா? வாட் வாஸ் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோமா? ஓகே, பிளான்ட் கீழே நமக்கு என்ன வரும்? நமக்கு தெரியுமே என்னது? ஆல்கே. ஓகேவா? ஆல்கே. தென் பிரையோஃபைட்ஸ் கீழே என்ன வரும்? பிரையோஃபைட்ஸ் கீழே வர மாசஸ். ஓகேவா? தென் பிரையோஃபைட்ஸ் கீழே வர மாசஸ். ஒன் செகண்ட். ஓகே, பிரையோஃபைட்ஸ் கீழே என்ன வரும்? பிரையோஃபைட்ஸ் கீழே மாசஸ் வரும். என்சிஆர்டில் மாசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மாசஸ். ஓகே, ரைட்டு, இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இதோட ஹையர் குரூப் யார்? பிரையோஃபைட்ஸ்க்கு அப்புறம் டெரிடோஃபைட்ஸ். ஓகேவா? டெரிடோஃபைட்ஸில் யார் வருவானா? ஃபோன்ஸ்னு என்சிஆர்டில் கொடுத்துருப்பாங்க. என்னது? ஃபோன்ஸ். ஓகேவா? ஃபோன்ஸ் இருக்கும். தென் இதுக்கப்புறம் ஹையர் குரூப் யார்? டெரிடோஃபைட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ஸ். யார்? ஜிம்னோஸ்பர்ம். ஓகே, யார்? ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஓகேவா? தென் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகேவா? இவங்க கூட யாரை பிளேஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்க கூட நம்மளோட பாக்டீரியாவையும் ஃபங்கி வச்சிருக்காரு. யாரு? ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ரைட்டா? ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ரைட் இல்லையா? அண்ட் இவங்கெல்லாம் என்னது? யூகேரியாட்ஸ் இல்லை. ஸோ இவங்க கூட ப்ரொக்யூரேட்டான பாக்டீரியா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரோட்ராஃபிக்கான ஃபங்கிலாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் என்னது? ஒரு சில ப்ராப்ளம் இல்லையா? ரைட், இதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ இவங்க எல்லாத்தையும் எங்கே வச்சிருக்காரு? ஹி கெப்ட் அண்டர் த கிங்டம் பிளான்டே. தென் வாட் அபவுட் த அனிமலியா? அனிமலை கீழே யார் வச்சிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ அண்டர் த கிங்டம் அனிமலா ஹி பிளேஸ் த வெர்டிபிரேட்ஸ்.
vertebrates. Okay va, then invertebrates. Okay, invertebrates and protozoans. ஓகேவா. ஸோ இவங்க எல்லாத்தையும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு கிங்டம் அனிமலே கீழே. ஓகேவா, ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன இல்லை, செல் வால் இல்லை. ஓகே, ஸோ இவன் தான் பாருங்க ஃபங்கை பாக்டீரியா எல்லாமே பிளான்டைக்கில் இருக்கீங்க பிகாஸ் தே ஆர் ஹேவிங் த செல் வால். ஏன்னா இவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னது, பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட் இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரிய வேண்டிய பேசிக். ஓகேவா, தென் இதோட சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. ஓகேவா, கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு பிகாஸ் ஏன் பாருங்க, ப்ரொகேரிட்டிக்கான பாக்டீரியாவும் யூகேரிட்டிக்கான நம்மளோட பிளான்ஸ் கூட இருக்க போகுது. தென் அதே மாதிரி ஹெட்ரோட்ராஃபிக் ஃபங்கை ஆனதும் நம்மளோட ஆட்டோட்ராஃபிக் பிளான்ட் கூட இருக்க போகுது. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு லெட்ஸ் சி. ஓகேவா, ஸோ பாருங்க drawbacks of two kingdom classification. Okay, two kingdom classification. Okay va, so drawbacks என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ பாருங்க, first drawback, so it does not distinguish between. okay, அது என்ன பண்ணல, it does not distinguish. okay, differentiate பண்ணல. ஓகேவா, கிளாசிஃபிகேஷனா என்ன, ரெண்டு டிஃபரன்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், வேற வேற குரூப்ல தானே இருக்கணும். பட் டிஃபரன்ஸாக இருக்கவங்களையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரே குரூப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. that is the disadvantage. okay, that is the disadvantage. பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ யூனிசெல்லார் யார், யூனிசெல்லாரான கிளமைடோமோனஸ். யூனிசெல்லார் யாரு, கிளமைடோமோனஸ். ஓகேவா, யூனிசெல்லாரான கிளமைடோமோனஸ். ஓகே, யூனிசெல்லாரான கிளமைடோமோனஸும் மல்டிசெல்லாரான ஸ்பைரோகைரா. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று யூனிசெல்லா இன்னொன்று மல்டிசெல்லா, ரெண்டு பேரும் சேமா கிடையாது இல்லை. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல கிங்டம் பிளான்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன். தட்ஸ் வை இட் இஸ் ஒன் ஆஃப் த டிராபேக். ஓகேவா, ஸோ இன்னொரு டிராபேக் பாருங்க, நம்மளோட ப்ரோகேரியாட் யாரு, ப்ரோகேரியாட்டான பாக்டீரியா. ப்ரோகேரியாட்டான யாரு, பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா. இந்த பாக்டீரியா எங்க இருக்கு, ஸோ இந்த பாக்டீரியா எங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க, தே ஹேவ் பிளேஸ்ட் இட் அண்டர் த எங்க பிளான்டே கீழே. இது ப்ரோகேரியாட். ஓகேவா, ஸோ தப்பு, அதாவது என்சிஆர்டி என்ன சொல்லிப்பாங்கன்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க யாரு, ப்ரோகேரியாட். ஸோ ரிமைனிங் இருக்க யூகேரியாட்டான பிளான்ஸ் கூட இது இருக்கு. ஸோ இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்க, மூணாவதா நமக்கு என்ன இருக்கு, ஹெட்ரோட்ராஃபிக் ஃபங்கை. ஓகே, ஹெட்ரோட்ராஃபிக் ஃபங்கையும் ஓகே, இது யார் கூட இருக்கு, ஆட்டோட்ராஃபிக்கான கிரீன் பிளான்ஸ் கூட இருக்கு. யார் கூட இருக்கு, ஆட்டோட்ராஃபிக்கான கிரீன் பிளான்ஸ். ஸோ இப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அப்போ அவங்களாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அவங்கலாம் எங்கே இருந்திருக்கணும், வேற வேற குரூப்ல இருந்திருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ஓகே, என்னது டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தது, கேரலோஸ் லினேயஸ். ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமலே அப்படின்னு ரெண்டு கிங்டம் கொண்டு வந்தாரு. இவர் யூஸ் பண்ண கிரைட்டீரியா என்ன, செல் வால். ஓகே, செல் வால் இருந்தா பிளான்டே கீழே போடு, செல் வால்னா அனிமலே கீழே போடு அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஓகேவா, ரைட். ஸோ அப்புறம் பாருங்க, இதனால நிறைய டிராபேக்ஸ் வந்தது. ஸோ பாருங்க, ப்ரோகேரியட்டும் யூகேரியட்டும் ஒரே குரூப்ல இருந்தது, அதாவது கிங்டம் பிளான்டே இருந்தது. ப்ரோகேரியட்டான பாக்டீரியா, தட் இஸ் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் ரிமைனிங் இருக்க யூகேரியட் ஆர்கன்ஸ் ஒரே குரூப்ல இருக்குது. இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் யூனிசெல்லாரான கிளமிடோமோனஸும் மல்டிசெல்லாரான ஸ்பைரோகைரும் ஒரே குரூப்ல இருக்கு, தட் இஸ் பிளான்டேல, தட் இஸ் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். தென் மூணாவதா ஹெட்ரோட்ராஃபிக் ஃபங்கையும் ஆக்டோட்ராஃபிக் பிளான்ஸும் ஒரே குரூப்ல இருக்கு, தட் இஸ் ஆல்சோ a disadvantage of நம்மளோட டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஈவன் தோ இருந்தாலும் இந்த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப நாளைக்கு ஃபேமஸாக இருந்தது. ஏன் இது ரொம்ப நாளைக்கு ஃபேமஸாக இருந்தது, பிகாஸ் இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருந்தது. அதனால தான் இது என்னது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஈவன் தோ ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாலும் பட் இதில் இருந்த டேட்டா வந்து என்ன வந்தது, இன்அடிக்குவேட்டாக, அதாவது போதுமானதாக இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தோம். ஜெனரலாக நமக்கு தெரியும், டெக்னாலஜி வளர வளர நம்மளோட கிளாஸிஃபிகேஷனும் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இந்த டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து அடுத்து நமக்கு வந்தது என்னென்னா த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்மளோட கேரோலஸ் லினேயஸ் தெரியும் இல்லையா, என்னென்ன கிங்டம் வச்சுருந்தது, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கிங்டம் பிளான்டே இருந்தது, நெக்ஸ்ட் கிங்டம் அனிமலியா இருந்தது. அப்போ தேர்டாக வந்த கிங்டம் என்ன, தேர்டாக வந்த கிங்டம் என்னன்னா கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, என்னது கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. இது யார் நமக்கு கொடுத்தா, ஹாய் சைலமேன், ஹாய் 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 ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஓகே ஸோ அப்போ 3 கிங்டம் ஆயிடுச்சா இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் which was given by Ernst Haeckel. ஓகே அப்போ 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தோம்னு கேட்டா Ernst Haeckel. அப்போ இந்த ப்ரொட்டெஸ்டால மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்கு இங்க யாரை பிளேஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொட்டெஸ்டால he placed the unicellular eukaryotes. யாரை பிளேஸ் பண்ணியிருக்காரு he placed the unicellular யாரு eukaryotes. யாரா eukaryotic type of cell இருக்காங்களோ அவங்க எல்லாமே எங்க வந்துருவாங்க சிங்கிள் செல்லா மேடப் ஆயிருந்தா they all will comes under the kingdom protista கீழ வந்துருவாங்க ஓகேவா சோ மேஜரா உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னா prokaryotic type of cell eukaryotic type of cell எப்படி இருக்குன்ற ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் ஓகேவா சோ அது என்னன்னு பாத்துறலாமா so first we need to know prokaryote and eukaryote. Prokaryotic type of cell and நமக்கு இன்னொன்னு என்ன தெரியணும் eukaryotic. ஓகேவா eukaryotic type of cell என்னன்னு தெரியணும் ஓகேவா so pro னா என்ன what does mean by pro னா என்ன pro means primitive என்னது primitive pro னா என்னது primitive carry on or karyotic னா நம்ம என்ன சொல்லுவோம் karyotic னா என்ன சொல்லுவோம் we are going to call it as a nucleus என்னது nucleus அப்போ யாருக்கெல்லாம் primitive kind of nucleus இருக்கோ அதாவது purely developed nucleus ஓகேவா நல்ல well developed இல்ல அவங்கலாம் எங்க வருவாங்க they all will comes under the prokaryotic type of cell கீழ வருவாங்க let us consider outermost நமக்கு செல்லுக்கு என்ன இருக்கும் cell wall இருக்கும் சோ இதுதான் என்னது ஒரு cell wall ஓகேவா சோ cell wall குள்ள ஒரு living layer யார் இருப்பா cell wall குள்ள ஒரு living layer யார் இருப்பா ஓகே சோ அப்போ cell wall க்கு அப்புறம் ஒரு living layer யார் இருக்க போறா that is plasma membrane என்னது plasma membrane okay right plasma membrane குள்ள fluid இருக்கும் அந்த fluid நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்குள்ள fluid இருக்க போகுது இல்லையா சோ இதுக்குள்ள ஃபுல்லா fluid filled ஆ இருக்கும் இந்த fluid filled ஆ இருக்கதா நம்ம யாரை சொல்ல போறோம் we are going to call it as a cytoplasm ஓகேவா இங்க தான் எனக்கு எல்லாம் நடக்க போகுது எல்லா metabolic activities-உம் நடக்க போகுது ஓகேவா சோ அப்ப லேபிள் பண்ணிடலாமா outer most ஆ இருக்குது என்னது cell wall என்னது cell wall inner to the cell wall நமக்கு ஒரு living layer இருக்கும் that is plasma membrane or cell membrane ஓகேவா then next உள்ளக்க fluid நம்ம என்ன சொல்லுவோம் cytoplasm ஓகேவா cytoplasm ரைட்டா okay Shubha hi Shubha hi okay ரைட்டா so cytoplasm இங்க genetic material எப்படி இருக்க போகுது genetic material எப்படி இருக்குன்னா ஃப்ரீயா cytoplasmல float ஆயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி cytoplasmல genetic material ஃப்ரீயா float ஆகும் இந்த region தான் நம்ம என்ன சொல்லுவோம் will be calling it as இத நம்ம என்ன சொல்ல போறோம் nucleoid இது என்ன சொல்லுவோம் nucleoid ஓகேவா என்ன சொல்றோம் nucleoid ஓகே அப்போ இங்க என்ன இல்ல இந்த genetic material சுத்தி அதாவது DNA-வோ RNA-வோ இருக்கு இத சுத்தி என்ன இல்ல நமக்கு ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல அந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் அப்படி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இங்க எனக்கு இல்ல அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது நியூக்ளியஸ் ப்ராப்பர் டெவலப்டு நியூக்ளியஸ் இங்க இல்ல ரைட்டா ஓகே then next what about the eukaryoteல பார்க்கலாமா சோ சில eukaryoteல செல் வால் இருக்கும் சிலல செல் வால் இருக்காது let us consider இங்க எடுத்துக்கல என்ன இருக்கு செல் வால் இருக்கு சோ அப்ப இது செல் வால் and inner to the cell wall என்ன இருக்கும் வழக்கம்போல ஸ்டோரி தான் என்ன இருக்க போகுது plasma membrane இருக்கும் ஓகேவா என்ன இருக்கும் plasma membrane ஓகே அதுக்குள்ள இருக்க fluid என்ன சொல்லுவோம் cytoplasm எல்லாமே இருக்கு ஓகேவா சோ அப்ப இதெல்லாம் இருக்குது then விஷயம் என்னன்னா இங்க வந்து எனக்கு என்ன இருக்க போகுது genetic material வந்து ப்ராப்பரா ஒரு membrane குள்ள இருக்க போகுது that is known as nuclear membrane or nuclear envelope ஓகேவா சோ genetic material எடுத்துக்கலாமா சோ genetic material பாருங்க this is nucleus then அது double membrane nuclear membrane எல்லாம் இங்க இருக்குது ஓகேவா சோ இதுக்குள்ள என்ன இருக்கு என்னோட genetic material அழகா இருக்குது ஓகேவா ரைட் சோ அப்போ இத தான் நம்ம என்ன சொல்றோம் well developed nucleus இங்க இருக்கு என்னது well developed nucleus இங்க இருக்கு ஓகே அப்ப well developed nucleus இருக்கறனால eukaryote னா என்னது நமக்கு ஜெனரலாவே தெரியும் u means என்னது u னா என்னது true யார் ட்ரூவா அத well developed-ஆ இருக்கா nucleus ஓகே அப்ப என்ன இருக்கு எனக்கு true nucleus இங்க present ஆயிருக்கு ஓகேவா true nucleus இங்க எனக்கு present ஆயிருக்கு ஓகே இந்த மாதிரியான செல்ஸ் என்ன சொல்லுவோம் eukaryotic cell அது மட்டும் இல்லாம இந்த eukaryotic cells நிறைய ஆர்கனல்ஸும் இருக்க போகுது ஓகேவா சோ என்ன ஆர்கனல் ஓகேவா எண்டோபிளாஸ்மிக் எடுக்கலாம் ஓகே நியூக்ளியஸ் வந்து நமக்கு வளர்ந்து வரும்
இது யாருன்னா endoplasmic reticulum, that is ER. Okay, then next நமக்கு Golgi bodies இருக்கும். இந்த மாதிரி they will be having the Golgi bodies or Golgi apparatus, and நமக்கு நிறைய lysosomes கூட இருக்கும். Then இது ஒரு plants எல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா large vacuole இருக்கும். ஓகேவா, vacuole, right? Then powerhouse of the cell யாரு, powerhouse of the cell யாரு, நமக்கு mitochondria இருக்கும். ஸோ இது மாதிரி மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இது எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், யூகேரியாட்டிக் செல்லில் இருக்கும். வேற ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இந்த மாதிரி மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. ஓகே சரண்யா, எஸ் ஐ எம் ஃபைன். ஓகே ஸோ செல் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஹேவ் செல் வால். ஆமாம் சுபா. ஓகேவா, ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு செல் வால் இருக்கும். ஓகேவா, அதான் எல்லா ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கும் செல் வால் இருக்குமான்னு கேட்டால் நோ, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சில ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு செல் வால் இருக்கும், சிலருக்கு செல் வால் இருக்கு. அதே கேஸாக யூகேரியாட்டிக்கும். ஸோ நமக்கு பிளான்ட் செல் தெரியும், பிளான்ட் செல்லுக்கு செல்லுலோசிக் செல் வால் இருக்கு. வேற அனிமல் செல்ஸுக்கு செல் வால் கிடையாது. அப்போ எல்லா ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கும் செல் வால் இருக்குமான்னு கேட்டால் நோ. அதே மாதிரி எல்லா யூகேரியாட்டிக் செல்லுக்கும் செல் வால் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஓகேவா, சில எக்ஸப்ஷன் எப்பயுமே இருப்பாங்க. ஓகேவா சுபா? ஓகே ரைட். ஓகே ஸோ அடுத்தது நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவுட்டர் மோஸ்டாக இருக்குது என்னது, செல் வால். அண்ட் இன்னர் டு த செல் வால் யாருப்பா, பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ அப்போது எங்கெல்லாம் வெல் டெவலப் நியூக்ளியஸும் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், வெல் டெவலப் நியூக்ளியஸ். ஓகே, அதாவது ட்ரூ நியூக்ளியஸும் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் MBOன்னு எழுதுகிறேன். MBOனா என்னன்னா மெம்பரைன் பவுண்டு ஆர்கனல்ஸ். ஓகே, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ வந்து ER எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த கோல்ஜி பாடிஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் இந்த வேக்யூல் மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன இருக்குது, மெம்பரைன் இருக்குது. அதனால தான் உங்களை என்ன சொல்கிறோம், மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான் இங்கே கிடையாது. MBOலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்சென்ட், இங்கே கிடையவே கிடையாது. ரைட்டா, வேற இங்கே மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, டிக்கு போடுறேன், புரிஞ்சதா? ஸோ இந்த பேசிஸ் தெரிஞ்சால் போதும், உங்களால் இன்னும் ஃபர்தராக வர எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது யாரெல்லாம் இந்த மாதிரி யூகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்லால் மேடப் ஆயிருக்காங்க, அதுவும் சிங்கிள் செல்லால் மேடப் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் எங்கே வருவாங்க, கிங்டம் ப்ரொட்டிஸ்டால வருவாங்க. ஸோ திஸ் 3 kingdom classification was given by Hans Haeckel. ஓகேவா? ஸோ இப்போ 2 kingdom பார்த்தாச்சு, 3 kingdom. Now we are moving to the 4 kingdom classification. ஓகேவா? ஸோ 4 kingdomல என்ன இருக்க போகுது, 4 kingdom இருக்க போகுது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம், பிளான்டேவும் அனிமலையும் அப்படியே தான் இருக்க போகுது பாருங்க. ஸோ பிளான்டே அனிமலே அப்படியே இருக்கு. 3 kingdomல என்ன ஆட் பண்ணோம், ப்ரொட்டிஸ்டாவை ஆட் பண்ணோம் 3. ஓகேவா? 4th நியூவா நம்மளோட கோப்லாண்ட், ஹெர்பர்ட் கோப்லாண்ட் கொடுத்த கிங்டம் யாருன்னா தட் இஸ் கிங்டம் மோனெரா. ஓகே, அப்போ டோட்டலா 4 kingdom இருக்கா. திஸ் இஸ் known as 4 kingdom classification which was given by Herbert Copeland. அப்போ மோனெரா கீழே யாரெல்லாம் பிளேஸ் பண்ணா, மோனெரா கீழே யாரெல்லாம் ப்ரோகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல், ஓகேவா, யாரெல்லாம் ப்ரோகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்ஸாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே எங்கே வருவாங்க, தி ஆல் கம்ஸ் இன் த கிங்டம் மோனெரா. ஓகேவா? ஸோ ப்ரோகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்லால் யாரெல்லாம் மேடப் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாமே எங்கே வருவாங்க, மோனெரா. இந்த மோனெராவில் மோஸ்ட்லி இந்த ப்ரோகேரியாட்னா நம்ம யாரை சொல்லுவோம், ப்ரோகேரியாட்னா யாரை சொல்லுவோம், பாக்டீரியா. யாரு, பாக்டீரியா. இவங்க மட்டும்தான் எங்கே வர போகிறாங்க, தே வில் பி கம்ஸ் அண்டர் த கிங்டம் மோனெரா. நம்ம பின்னாடி ஒரு பாயிண்ட் படிப்போம், பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மோனெரா. எஸ், மோனெராக்குள்ள நம்ம பாக்டீரியாவை மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், we are going to see. புரிஞ்சதா? ஓகே ரைட். ஸோ இதுதான் நம்ம 4 kingdom classification. Then next போகலாம். Next we are moving to the 5 kingdom classification. So 5 kingdom classification யார் கொடுத்தா, it was given by R.H. Whittaker. யார் கொடுத்தது, it was given by R.H. Whittaker. எந்த வருஷம், சம்டைம்ஸ் இதுவும் கேட்பாங்க, இந்தியா 1969ல இவரு கொடுத்தாரு. ஓகே, ஸோ அப்போ 5th வந்த கிங்டம் என்ன, வாட் வாஸ் த 5th kingdom, நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட பிளான்டே இருந்தது, அனிமலியா இருந்தது, தென் ப்ரொட்டிஸ்டா வந்தது, தென் லாஸ்டா என்ன வந்தது, ஃபங்கை. ஓகே, மோனெரா, தென் லாஸ்டா we have a fungi. ஓகே, ஸோ இந்த ஃபங்கை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தது, இட் வாஸ் அண்டர் த கிங்டம் பிளான்டேல இருந்தது. பட் லேட்டராக நம்ம R.H. Whittaker நிறைய டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால பிளான்டேலேருந்து ஃபங்கை என்ன பண்ணிட்டாரு, தனியாக எடுத்து வச்சுட்டாரு. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ பிளான்டேயோட செல்வால், பிளான்டேயோட செல்வால் இருக்கு இல்லையா, ஸோ செல் வால் எதால மேடப் ஆயிருக்கு, it is made up of cellulose. ஓகேவா? இது எதால மேடப் ஆயிருக்கு, செல்லுலோஸால மேடப் ஆயிருக்கு. ஓகேவா? then what about the fungi, ஃபங்கையோட செல்வால் எதால மேடப் ஆயிருக்கு, ஃபங்கையோட செல்வால் எதால மேடப் ஆயிருக்குன்னு கேட்டா it is made up of chitin. இது ஒரு சிமிலாரிட்டியா, இல்ல இல்ல
அப்போ அதனால என்ன பண்ணிட்டாரு, ஃபங்கே செப்பரேட் பண்ணிட்டாரு எங்கேருந்து, பிளான்டேலேருந்து. அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கேஸ் ஆஃப் பிளான்டேல மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, தேர் ஆட்டோட்ராஃப்ஸ். பிகாஸ் அவங்களாம் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் அவங்களே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகேவா, தே ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகேவா, யார் ஆட்டோட்ராஃப்ஸ். வேற இந்த ஃபங்கை இருக்கு இல்லையா, ஃபங்கைக்கு பிக்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, பிளான்ட் மாதிரி எந்த ஒரு பிக்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ உங்களால் உங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால so they will comes under the heterotrophs. Okay, so SK official Sivakumar sir, I'm from Madurai, what is the procedure to join online course? Okay, so நம்ம யூடியூப்ல கிளாஸஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் இல்லை சிவகுமார். ஓகேங்களா, ஸோ நமக்கு கீழே உங்களுக்கு ஸ்க்ராலில் ஒரு நம்பர் போகுது. ஸோ இன்னும் ஃபர்தராக எந்த டீட்டெயில் வேணும்னா யூ கேன் கால் தம். ஓகே, ஸ்க்ராலில் ஒரு நம்பர் கீழே போயிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் ஆதிரை பாண்டியன், திருச்சியில் இருக்கா சென்டர்? நம்ம இந்த வருஷம் கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பாய்ஸுக்கு செப்பரேட்டாகவும் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ யூ கேன் ஜாயின் இன் ஆர் கோயம்புத்தூர் பிரான்ச், ஆதிரை பாண்டிய. தென் Xylem in நந்தினி மேம் கிளாஸ் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கழிச்சு ஒரு 2-3 டேஸில் we can expect. ஓகே, Subha, what is chitin? Chitin is a polymer, students. Okay, it is a polymer. Okay, it is a polymer of N-acetyl glucosamine அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாலிமர், அவ்வளோதான். ஓகே, இதை பற்றி நீங்கள் பயோமாலிகுல்ஸை கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஓகேவா சுபா, ரைட்டா? ஓகே, உங்களோட எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் நம்புறேன். நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ இங்கே ஃபங்கையால் என்ன பண்ண முடியாது, அவங்களோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அவங்களை என்ன சொல்கிறேன், they are heterotrophs. Heterotrophs. ஓகே, ஸோ அப்போ ஃபுட்டுக்காக யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறோம், ஹெட்டரோட்ராஃப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தனால தான் என்ன பண்ணிட்டாரு, ஸோ 5th கிங்டமாக ஃபங்கையை கொண்டு வந்தார். யார், நம்மளோட ஆர்எச் விக்டேக்கர். ஓகே, பிகாஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளான்ஸுக்கு செல்வால் எதெல்லாம் மெடப்பா இருக்குது, செல்லோஸ். வேற அனிமல் நம்மளோட ஃபங்கைக்கு எதெல்லாம் மெடப்பா இருக்குது, கைட்டு. வேற பிளான்ட்டோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தே கேன் டூ த ஃபோட்டோசின்ஸ். அப்போ ஆட்டோட்ராஃப்ஸ். வேற ஃபங்கையால் ஃபோட்டோசின்ஸ் பண்ண முடியாது, அப்போ அவங்க ஹெட்டரோட்ராஃப்ஸ். அப்போ இவங்களோட போய் ஒரே குரூப்பில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஓகேவா, so this is the 5 kingdom classification which was given by R.H. Whittaker. Okay, so in the 5 kingdom classification க்கு இவர் 5 different criteria யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 kingdom classification க்கு 5 criteria யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா, this is the first criteria, second, third, fourth, ஓகேவா, then last of 5th. ஓகேவா, so first criteria என்ன, cell structure. என்னது, செல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அது ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல்லாக இருக்கா இல்லை யூகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல்லாக இருக்கா, அதுதான் என்ன சொல்கிறோம், செல் ஸ்ட்ரக்சர் கீழே. ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் கீழே நம்ம என்ன சொல்லலாம், வெதர் இட் இஸ் ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல் ஆர் எஸ் யூகேரியோட்டிக். ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல்லால் மேடப்பாக இருக்கா இல்லை யூகேரியோட்டிக்கா. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அண்ட் நெக்ஸ்ட் கிரைட்டீரியா பாருங்க, பாடி ஆர்கனைசேஷன் இல்லைனா தேலஸ். ஓகேவா, தேலாய்ட். ஓகேவா, எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதோ அந்த பாடியை நம்ம என்ன சொல்லுவோம், தேலஸ். ஓகேவா, அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ பாடி எப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லுலார் லெவலா, என்னது செல்லுலார் லெவல், அதாவது யூனிசெல்லாரா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலார் லெவல்லையா இல்லை செல்லெல்லாம் சேர்ந்தா என்ன இருக்கும், எனக்கு டிஷ்யூ இல்லை டிஷ்யூ லெவலில் இருக்கா பாடி. ஓகேவா, டிஷ்யூ லெவலில் இருக்கா இல்லை வேற என்ன சொல்லலாம், டிஷ்யூலாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணோம், ஆர்கன். ஆர்கன் லெவல்லையா இல்லை ஆர்கன் சிஸ்டமா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாரு என்னது, பாடி ஆர்கனைசேஷன். ஓகே, தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நமக்கு தெரியுது என்னது, ஆட்டோட்ராஃபா ஹெட்ரோட்ராஃபா. ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல என்னது, ஆட்டோட்ராஃபா இல்லை ஹெட்ரோட்ராஃப். அதாவது ஆட்டோட்ராஃப்ஸா இல்லை ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகேவா, என்ன மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அண்ட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஓகே, ரிப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் என்னது, செக்ஷுவலா வெஜிடேட்டிவா அந்த மாதிரி. அண்ட் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்னா நமக்கு மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எவல்யூஷன். ஓகேவா, எதை பேஸ் பண்ணியிருக்கோம், எவல்யூஷன். அதான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். என்னது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகேவா, so அப்போ these are the 5 criteria. okay,
why some mushrooms are poisonous? Yes. Okay, so எல்லா மஷ்ரூமே நமக்கு எடிபிளா இருக்க முடியாது பிகாஸ் அவங்க சில கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு சில மஷ்ரூம்ஸ் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் டாட் ஸ்டூல், இது ஒரு பாய்சனஸ் தான். ஓகேவா, இந்த நாளைக்கு எடுக்க சொல்லுவா. ஓகே சார், எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நான் மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். Okay, right? So these are the 5 different criteria. Okay, என்னது cell structure. Okay, prokaryotic type of cell இல்ல eukaryotic type of cell. Then next என்ன இருக்கு, body organization, அதாவது body or thallus organization, அதாவது cellular level, tissue level, organ level, இல்ல organ system level அப்படின்னு இருக்கு. Then next நமக்கு என்ன இருக்கு, mode of nutrition, autotroph இல்ல heterotroph. Last reproduction இருக்கு. Then asexual, sexual, vegetative அந்த மாதிரி. Then phylogenetic relationship தான் நம்ம என்ன சொல்றோம், evolutionary relationship. இது கொஞ்சம் frequent-ஆ கேட்கக்கூடியதான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே டார்க் மாஃபியா சார் சொல்லுங்க. திஸ் இஸ் ஃபங்கை. எது ஃபங்கை? எஸ், திஸ் இஸ் கிளாஸ் 11. கிளாஸ் 11ஓட பயாலஜி கிளாசிஃபிகேஷனோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் போயிட்டு இருக்கோம் டார்க் மாஃபியா. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 3 domain கிளாசிஃபிகேஷன். ஓகே, அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்ததான் என்ன சொல்கிறோம், 3 domain. ஓகே, இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் ஹையஸ்ட் கேட்டகரியாக நமக்கு இருந்தது என்னென்னா கிங்டம். லிவிங் வேர்ல்டில் பார்த்துருப்பீங்களா, கிங்டம், ஃபைலம், அதெல்லாம் வரிசையா. ஸோ அதே மாதிரி இந்த டொமைன் வர வரைக்கும் ஹையஸ்ட்டாக இருந்தது கிங்டம். அந்த கிங்டம்க்கு மேலே வர ஒரு கேட்டகரி தான் என்னதுன்னா இந்த டொமைன். ஓகேவா? ஸோ அப்போ 3 domain கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தா? 3 domain classification was given by Carl Woos. ஓகேவா, யார் கொடுத்தா? காரல் ஊஸ். ஓகே, இவர் தான் என்ன சொன்னாரு, 3 domain கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருந்ததா? ஓகேவா, மொனரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், ஆல்கே, இதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 5 கிங்டம்ல இந்த கிங்டம் மொனரா இருக்குல்ல, கிங்டம் மொனரா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, 2 டொமைனா பிரிச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, 2 டொமைன். ஒரு டொமைன் என்னன்னா ஆர்கி பாக்டீரியா, இன்னொரு டொமைன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டொமைன் இஸ் யூ பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட கிங்டம் மொனரா என்ன ஆயிடுச்சு, 2ஆ ஸ்பிளிட் ஆயிடுச்சு. என்சிஏல அதான் சொல்லுவாங்க 3 domain சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல கிங்டம் மொனரா வந்து 2 டொமைனா பிரிஞ்சது. நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ல கேட்கக்கூட எப்படின்னா எந்த கிங்டம் வந்து 2 டொமைனா பிரிஞ்சது, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது யூ ஹேவ் டு ஆன்சர் தட் இஸ் கிங்டம் மொனரா தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? எஸ், திஸ் இஸ் கிளாஸ் 11 டார்க் மாஃபியா. திஸ் இஸ் கிளாஸ் 11. ஓகே, ஸோ அப்போ கிங்டம் மொனரா என்ன ஆயிடுச்சு, 2 டொமைனா கிளாசிஃபை ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற 4 யூக்கரியோட்டிக் கிங்டம் என்னது, ஃபங்கை, புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஆல்கி, இவங்க எல்லாமே எங்க வந்துட்டாங்க, they all will comes under the 3rd domain, that is யூகேரியாக்கு கீழே. ஓகேவா? அப்போ ப்ரோகேரியட்ஸ்க்கு 2 டொமைன். ஓகே, ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ரிமைனிங் இருக்க 4 யூக்கரியோட்டிக் கிங்டம், எவ்வளோ கிங்டம், 4 கிங்டம்ஸும். ஓகேவா, 4 கிங்டம்ஸும் எங்க வந்துருச்சு, they all comes under the domain eukarya. ஓகேவா? அது கீழே என்னது, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, பிளான்டே, அனிமலே, அது 4ம் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம் டொமைன் யூகேரியா கீழே எவ்வளோ கிங்டம்ஸ் இருந்தது. ஓகேவா? 4 கிங்டம். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ 3 domain இது எதை பேஸ் பண்ணி இருந்தது? ஓகேவா, இது எதுக்கு கிங்டம் மொனராவை 2ஆ செப்பரேட் பண்ணாரு? பிகாஸ் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னா, வாட் வாஸ் அ கிரைட்டீரியா, நம்மளோட 16S RRNA. ஓகேவா, RNA-ல 3 இருக்கு இல்லையா, RRNA, mRNA, tRNA. ஓகேவா, இந்த 16S RRNA-ஓட சீக்வன்ஸ்ல என்னது, சீக்வன்ஸ்ல ஓகே சீக்வன்ஸ் ஆர் இதோட ஜீன்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கு. யாருக்கும், இந்த ஆர்கி பாக்டீரியாக்கும் யூ பாக்டீரியா. தட்ஸ் வை ஹி ஸ்பிளிட்டட் them into a 2 different domain-ஆ என்ன பண்ணிட்டாரு, ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. ஓகேவா சார், ஒன்லி மொனிரா இஸ் ப்ரோகேரியாட். எஸ், ஓகேவா, 5 கிங்டம்ல ஒரே ஒரு கிங்டம் மட்டும் தான் ப்ரோகேரியாட்டிக் கிங்டம், தட் இஸ் மொனிரா மட்டும் தான். ரிமைனிங் 4மே யூக்கரியோட்டிக் கிங்டம். கண்ணை மட்டும் நீங்க எப்ப வேணா சொல்லலாம். ஓகேவா, ரைட்டா? ஸோ ரிமைனிங் இருக்கிற 4 யூக்கரியோட்டிக் கிங்டமும் பிளேஸ்ட் அண்டர் த 3rd domain, தட் இஸ் டொமைன் யூகேரியா. ஓகே, இது வரைக்கும் எல்லாம் கிளியர்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போறோம் பாருங்க. ஸோ இங்க நம்மளோட 3, அதாவது நம்மளோட 2 கிங்டமும் 5 கிங்டமும் கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா, யாருக்கும் 2 கிங்டமுக்கும் 5 கிங்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் யாருன்னா 2 கிங்டம். யாரு, 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன சொல்றாங்க பார்க்கலாமா? ஸோ பாருங்க, 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல பாக்டீரியா, ஓகே, ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுவுமே என்னது, ப்ரோகேரியாட் தான். ஓகே, ஆல்கேன்றனால இது பிளான்ட் கிடையாது, இதுவுமே ஒரு பாக்டீரியா தான். அண்ட் ஃபங்கை,
bryophytes கீழ வர mosses, pteridophytes கீழ வர ferns, gymnosperm and angiosperm இவங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க? They all were kept under the plants. இவங்க எல்லாம் எங்க வந்தாங்க? Plante கீழ. எங்க வந்தாங்க? Plante. ஏன் Plante கீழ? ஏன் 2 kingdom ஏன் Plante கீழ? Because இங்க என்ன இருக்கு? Cell wall present ஆயிருக்கு. Cell wall present ஆனதுனால இங்க பாருங்க prokaryote ஆன பாக்டீரியாவும் and நம்மளோட heterotrophic fungi, ஓகேவா? fungi எல்லாமே எங்க வந்தது? They all were kept under the kingdom in the plant because அவங்களுக்கு என்ன இருந்தது? They are having the cell wall, ஓகேவா? cell wall இருந்தது, ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க இந்த 2 kingdom classificationல பார்த்தீங்கன்னா நமக்கு prokaryote ஆன பாக்டீரியா அண்ட் prokaryote ஆன blue green algae இவங்கெல்லாம் யார் கூட பிளேஸ் பண்ணாங்க? யூகேரியாட் கூட பிளேஸ் பண்ணாங்க. இது ஒரு டிஃபரன்ஸா? இது ஒரு டிஃபரன்ஸா? கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, போத் prokaryote அண்ட் யூகேரியாட் ரெண்டுமே ஒரே இது கீழே வந்தது அப்படின்னு பார்த்தோம். This is the first drawback of 2 kingdom, okay? First drawback of 2 kingdom. அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த 2 kingdom classificationல யூனிசெல்லாரான கிளமிடோமோனஸும் whereas multicellular ஸ்பைரோகைரா இது ரெண்டுமே என்ன பண்ணாங்க? grouped together என்ன பண்ணாங்க? ஒரே குரூப்ல பிளேஸ் பண்ணாங்க. so this is the second drawback. இது என்னது? second drawback, ஓகேவா? so புரிஞ்சதா? ஓகே. so மணிகோமத் சார் அப்போ யூடியூப்ல ரெகுலர் கிளாஸஸ் இருக்குமா? எஸ் ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் மணி, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க this classification does not மூணாவது drawback என்னது? ஹெட்ரோட்ராஃபிக் ஆன ஃபங்கையும் தென் ஆட்டோட்ராஃபிக் ஆன பிளான்ட்ஸுமே என்ன பண்ணுச்சு? ஒரே குரூப்ல இருந்தது, ஓகேவா? இது ஒரு மூணாவது டிராபேக், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட 2 kingdomல 3 drawbacks பார்த்தோம். யூனிசெல்லா, மல்டிசெல்லா, ப்ரோகேரியாட், யூகேரியாட், ஓகேவா? ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக், இதுதான் அந்த தேர்டு, ஓகே? ஸோ இப்போதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட ஆர்எச் விட்டேக்கர் என்ன பண்ணாரு? ஸோ நமக்கு ஃபங்கைக்கு செல்வால் வேற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபங்கோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாரு? செப்பரேட் பண்ணிட்டாரு, ஓகே? ஸோ இந்த பயாலஜி கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் நமக்கு பிளான்ட் கிங்டம் தான் பார்க்க போகிறோம், டார்க் மாஃபியா, ஓகேவா? ஸோ நம்ம பயாலஜி கிளாசிஃபிகேஷனை ஒரு 3 செஷனில் முடிச்சுட்டு தென் வில் பி மூவிங் டு த பிளான்ட் கிங்டம், ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்க இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஓகே? டிஃப்ரென்ஸ் இன் த செல் வால் காம்போசிஷன். யாருக்கும் இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா நம்மளோட பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகே? இங்கே என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் plants and fungi. என்னது? plants and fungi. பிளான்ட்ஸுக்கும் ஃபங்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பேசுறாங்க, பார்க்கலாமா? ஸோ பாருங்க பிளான்ட்ஸுக்கு செல் வால் எதால மேடப் ஆயிருக்கும்? இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் எதால? செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். செல் வால் எதால மேடப் ஆயிருக்கு? செல்லுலோஸால மேடப் ஆயிருக்கு. whereas in case of fungi, ஃபங்கைக்கு செல் வால் எதால மேடப் ஆயிருக்கு? இன் கேஸ் ஆஃப் ஃபங்கைக்கு செல் வால் இஸ் மேடப் ஆஃப் chitin. இது ஒரு டிஃப்ரென்ஸ், ஓகே? then next plants ஓட mode of nutrition என்னது? plants என்னது? autotrophs, ரைட்டா? and what about the fungi என்னது? heterotrophs, ஓகேவா? heterotrophs, ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியாச்சு, இவர் என்ன பண்ணாரு பாருங்க, யார் நம்மளோட ஆர்எச் விட்டேக்கர் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? கன்சிடர் பண்ணி செப்பரேட் கிங்டம் யாருக்கு கொடுத்தாரு? ஃபங்கைக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட்டா ஒரு கிங்டம் ஃபங்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு, ஓகேவா? ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஞாபகம். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இவன் தான், ஓகே? இதுதான் மெயினாக நோட் பண்ணோம். ஸோ பாருங்க, ஸோ ப்ரீவியஸாக அதாவது 2 kingdom கிளாசிஃபிகேஷனில் நமக்கு பாருங்க பிளான்ட்ஸு கீழே பிளான்ட்ஸ், ஓகேவா? தென் அனிமல்ஸ் இல்லைனா பிளான்ட்ஸ் ஆர் பிளான்ட், ஓகேவா? ஃபைன், எல்லாம் ஒன்று தான். ஸோ பாருங்க இது கீழே இந்த பிளான்ட்ஸு கீழே யார் இருந்தா? இந்த பிளான்ட்ஸு கீழே நமக்கு கிளமைடோமோனஸ், ஏன்னா இங்கே செல்வால் இருந்தது, ஓகேவா? கிளமைடோமோனஸ் அண்ட் குளோரெல்லா இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க? they were kept under the kingdom Plantae, ஓகே? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன இருந்தது? செல்வால் இருந்தது. whereas அனிமேலியா கீழே பார்த்தீங்கன்னா under the kingdom அனிமேலியா இங்கே செல்வால் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் அனிமேலியா கீழே வந்தாங்க. நம்மளோட அமீபா then paramecium, இவங்களுக்குலாம் என்ன இல்லை? செல்வால் இல்லை, ஓகே? பட் இன் கேஸ் ஆஃப் 5 kingdom கிளாசிஃபிகேஷனில்
இவங்க எல்லாத்தையும் ஒரு கிங்டம் கீழே பிளேஸ் பண்ணாரு. இவங்க எல்லாத்தையும் ஒரு கிங்டம் கீழே பிளேஸ் பண்ணார். தட் இஸ் கிங்டம் ப்ரொட்டெஸ்டா. எங்க ப்ரொட்டெஸ்டா. ஏன் கிங்டம் ப்ரொட்டெஸ்டால பிளேஸ் பண்ணாரு? பிகாஸ் தே ஆல் ஆர் யூனிசெல்லுலார். அவங்க எல்லாருமே யாரு? யூனிசெல்லுலார். பிகாஸ் தே ஆல் ஆர் யூனிசெல்லுலார். ஓகேவா? ஸோ இதை சொல்லியிருப்பாங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கிங்டம் ப்ரொட்டெஸ்டா கீழே ஓகேவா கிளமடோமோனஸ் குளோரல்லாவும் கொண்டு வந்தாரு நம்மளோட ஆர்எஸ் விட்டேக்கர். இது முன்னாடி எங்க இருந்தது? ஆல்கே கீழே, அதாவது பிளான்ஸ் கீழே, கிங்டம் பிளான்டே கீழே இருந்தது. ஓகே, ஏன் அது பிளான்டே கீழே இருந்தது? பிகாஸ் நம்மளோட 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்னது? செல்வால் இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் செல்வால் இருந்ததோ அவங்க எல்லாம் எங்கே வந்தாங்க? தே ஆல் கம்ஸ் அண்டர் கிங்டம் பிளான்டே கீழே. ரைட்டு. தென் இந்த பாராமீசியமும் அமீபாவும் எங்க இருந்தது முன்னாடி? ஸோ அனிமல் கிங்டம்ல இருந்தது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன இல்லை? தே லேக் த செல்வால் கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் நம்மளோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம ஆர்எஸ் விட்டேக்கர் என்ன பண்ணாரு? கிங்டம் ப்ரொட்டெஸ்டா கீழே அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அதாவது பிளான்டே கீழே இருந்த கிளமடோமோனஸோ குளோரல்லாவும் வேற அனிமல்ஸு கீழே இருந்த அமீபாவும் பாராமீசியமும் இவங்க எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துட்டாரு? அண்டர் த கிங்டம் ப்ரொட்டெஸ்டா. பிகாஸ் இவங்க எல்லாமே எதாவது மேட் இருப்பாங்க? தே ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் யூனிசெல்லுலார். ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ ஏதோ டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பசங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். நம்ம டக்குன்னு போகலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? சொல்லுங்க பாப்போம், ஏதாவது டவுட் இருக்கா? நான் நெக்ஸ்ட் போறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் இந்த வீடியோ. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ திஸ் இஸ் அ டேபிள் விச் வாஸ் கிவன் இன் த என்சிஆர்டி. நம்ம என்சிஆர்டியில் கொடுத்த டேபிள் இது. ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வைக்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ நமக்கு 5 கிங்டம்ஸ் இருக்கா? என்னது? மொனரா, ஓகே, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமல், இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் திஸ் 5 கிங்டம் ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்னது? ப்ரோகேரியாட்டிக் கிங்டம். யார் அது? கிங்டம் மொனரா. ஓகேவா? யார் ப்ரோகேரியாட்டு? கிங்டம் மொனரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக் கிங்டம். ரிமைனிங் 4மே என்னது? யூகேரியாட்டிக். நமக்கு தெரியும் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு என்ன இருக்காது? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, அதாவது வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அதனால டேரெக்டாக 3வது கிரைட்டீரியா பாருங்க, இங்க நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட். ஓகேவா? ரிமைனிங் எல்லாம் யாரு? ரிமைனிங் எல்லாமே யூகேரியாட்ஸ்ல. ரிமைனிங் எல்லாம் யாரு? தே ஆல் ஆர் யூகேரியாட்ஸ். அப்புறம் யூகேரியாட்ஸா இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும்? தே ஆல் வில் ஹாவ் த நியூக்ளியர் மெம்பரேன். புரியுதா? கரெக்டா? இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போறோம் செல் வால். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போறோம்? செல் வால். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒன்று பிளான்ஸுக்கு செல் வால் எப்படி மேடப்பா இருக்கும்? இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸால மேடப்பா இருக்கும். ஓகே, எதால மேடப்பா இருக்கு? செல்லுலோஸால மேடப்பா இருக்கு. ஓகே, ஃபைன். தென் கமிங் டு த பாக்டீரியா. பாக்டீரியாவுக்கு நான் செல்லுலோசிக் செல் வால். இது எதெல்லாம் மேடப்பா இருக்குன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்ரைட் பிளஸ் அமினோ ஆசிடால மேடப்பா இருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம்? நான் செல்லுலோசிக் செல் வால். ஓகே, தென் மூவிங் டு தி கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. சிலருக்கு செல் வால் இருக்கும், சிலருக்கு செல் வால் இருக்காது. அதான் என்ன சொல்றாங்க? ஹியர் த செல் வால் இஸ் கோயிங் டு பிரசன்ட் இன் சம். சிலருக்கு மட்டும் செல் வால் இருக்கும், சிலருக்கு என்ன இல்லை? செல் வால் இருக்காது. ஓகே, தென் ஃபங்கை இப்பதான் பார்த்தா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன? செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். கைட்டினால மேட் அப் ஆயிருக்கு. தென் லாஸ்டா நமக்கு தெரியும்ல, அனிமல்ஸ்ல தேர் இஸ் நோ செல் வால். அனிமலுக்கு செல் வால் கிடையாது. ஓகே, தென் மூவிங் டு த பாடி ஆர்கனைசேஷன். ஓகே, பாடி ஆர்கனைசேஷன் பார்க்க போறோம். பாடி எப்படி மேடப்பா இருக்குன்னு. ஸோ பாருங்க, செல்லுலார் லெவல்ல இருக்கும். எங்க? கிங்டம் மொனரா அண்ட் ப்ரோட்டிஸ்டா. இவங்க எல்லாமே யாரு? சிங்கிள் செல் தானே. ஸோ மொனரா கீழே பார்த்தா யூனிசெல்லா ப்ரோகேரியாட்ஸ் எல்லாமே மொனரா கீழே வருவாங்க. வேற யூனிசெல்லா யூகேரியாட்ஸ் எல்லாமே ப்ரோட்டிஸ்டா கீழே வரும். அப்போ பாடி இவங்க எப்படி மேடப்பா இருக்காங்க? ஒரே ஒரு செல்லால தான் மேடப்பா இருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்றோம்? செல்லுலார் லெவல் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இங்க இருக்கு. தென் அப்படியே இன்னும் மூவ் என்ன ஆகும்? பாடி ஆர்கனைசேஷன் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்க போது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போது. ஸோ அதான் என்ன சொல்றாங்க? மல்டி செல்லார் ஆர் லூஸ் டிஷ்யூ. மல்டி செல்லார் ஆர் லூஸ் டிஷ்யூ. இங்க லூஸ் டிஷ்யூனா மோரலஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மைசீலியமால மேடப்பா இருக்கும். அதான். ஓகே, பிளான்டிக் போகும்போது டிஷ்யூ ஆர்
ஆர்கன் லெவல் இருக்கும், வேற அனிமல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் இருக்க போகுது. ஓகேவா? அப்படியே நம்ம மொனிரால இருந்து மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருந்தால் நமக்கு தெரியுதா பாடி ஆர்கனைசேஷன் என்ன ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ப்ரோட்டிஸ்டாலையும் மொனிராலையும் யூனிசெல்லுலர் அதாவது செல்லுலர் லெவலில், வேற ஃபங்கிக்கு வரும்போது இப்போ தான் என்ன ஆகுது மல்டி செல்லார் ஸ்டார்ட் ஆகுது. மல்டி செல்லார் ஆர் என்ன சொல்லலாம் லூஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். அண்ட் பிளான்ஸ்க்கு வந்து டிஷ்யூ ஆர் ஆர்கன், அனிமல்ஸ்க்கு வரும்போது டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் இருக்க போகுது. ஓகே ரைட்டா? தென் லாஸ்ட்டாக மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் நம்மளோட மொனராலையும் ப்ரோட்டிஸ்டாலையும் என்ன வரும், போத் ஆட்டோட்ராஃபும் வரும் ஹெட்ரோட்ராஃபும் வரும். ரெண்டுலையுமே என்ன வருது, ஆட்டோட்ராஃபும் வருது ஹெட்ரோட்ராஃபும் வருது. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ரைட், நம்ம அனிமல்ஸ் தெரியும்ல, அனிமல்ஸில் யாராவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆல் த அனிமல்ஸ் வில் கம்ஸ் அண்டர் த ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, அது மாதிரி எல்லா பிளான்ட்ஸாலையும் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அனிமல் அதாவது பிளான்ட்டை கீழே நமக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லாருமே என்னவா இருக்க போகிறாங்க, ஆட்டோட்ராஃப்ஸாக இருக்க போகிறாங்க. அண்ட் சேம் ஃபங்கை இட் இஸ் ஆல்சோ ஹெட்ரோட்ராஃப். ஸோ அப்போ கொஸ்டினில் கேட்கலாம் எவ்வளோ கிங்டம் வந்து போத் ஆட்டோட்ராஃப் அண்ட் ஹெட்ரோட்ராஃபு காமிக்கும் அப்படின்னு கேட்டால் என்னது, மொனிராவும் ப்ரோட்டிஸ்டா, தட் இஸ் 2. ஓகேவா? எவ்வளோ கிங்டம் ஒன்லி ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மட்டும் காட்டுவாங்க. யார் அது, நம்மளோட அனிமாலியாவும் ஃபங்கை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒன்லி தே வில் ஷோ த ஹெட்ரோட்ராஃபிக். யார் ஒன்லி ஆட்டோட்ராஃப்னு கேட்டால் யார், பிளான்ட்ஸு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த டேபிளில் இருந்து நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வரலாம் பசங்களா, ரைட்டா? ஸோ அப்போது இந்த டேபிள் அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செல் டைப்பு, ஃபஸ்ட்டு மட்டும் ப்ரோகேரட், ரிமைனிங் எல்லாமே யார், யூகேரட். இப்போ ப்ரோகேரட்டாக இருந்தால் தேர்டு க்ரைட்டீரியா என்னது, நியூக்ளியர் மெம்பரைன். அப்போ நியூக்ளியர் மெம்பரைன் வந்து பார்த்தா ப்ரோகேரட்னா இருக்காது, அப்போ ரிமைனிங் எல்லாருக்குமே என்ன இருக்கும். அண்ட் செல் வாலில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அனிமல்ஸ்க்கு மட்டும் என்ன இருக்காது, செல் வால் இருக்காது. ஸோ அனிமல்ஸ்க்கு மட்டும் என்ன இல்லை, செல் வால் கிடையாது. ரிமைனிங் எல்லாருக்கும் செல் வால் இருக்கும், பட் ஒவ்வொரு காம்போசிஷன் மாறப்போகுது. ஸோ டேக் பாக்டீரியா என்ன இருக்க போகுது, நான் செல்லோசிக் செல் வால் அதாவது பாலிசாக்ரைட் ப்ளஸ் அமினோ ஆசிடால மேடப்பாக இருக்கும். தென் ப்ரோட்டிஸ்டா கீழே வந்தால் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது, அதுதான் ப்ரெசென்ட் இன் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் அபவுட் த கைட்டின். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஃபங்கையில் நமக்கு கைட்டின் இருக்கும். ஓகே, ஃபங்கையில் என்ன இருக்க போகுது, கைட்டின் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸா செல்லோசிக் செல் வால் இருக்க போகுது. ஓகே, பாடி ஆர்கனைசேஷன் மொனிராலையும் ப்ரோட்டிஸ்டாவும் என்ன இருக்கும், செல்லுலர் லெவலில் இருக்கும். ஃபங்கைக்கு வரும்போது லூஸ் டிஷ்யூ இல்லைனா மல்டி செல்லாக சொல்கிறோம். தென் பிளான்டேக்கு ஆர்கன், தென் என்ன இருக்கும், டிஷ்யூ இருக்கும். லாஸ்ட்டாக நம்மளோட அனிமலுக்கு என்ன இருக்கும், டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் அப்படியே போகும். தென் லாஸ்ட்டாக மோட் ஆஃப் நியூட்ரிஷன், போத் மொனிரா அண்ட் ப்ரோட்டிஸ்டா ஷோஸ் த போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க காட்டுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபங்கைன்னு வரும்போது என்ன இருக்கும், ஒன்லி ஹெட்ரோட்ராஃபிக் இருக்கும். தென் பிளான்ட்னும் போது ஒன்லி ஆட்டோட்ராஃபிக் இருக்கும். அகெயின் நம்மளோட அனிமல் என்னும் போது நமக்கு என்ன இருக்க போகுது, ஒன்லி ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மட்டும் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலையோ ப்ளீஸ் ஜாயின் ஆர் வாட்ஸ்அப் சேனல். ஏன்னா இந்த நோட்ஸ் வேணும்னா இதில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? நம்மளோட செஷன் முடிஞ்சதும் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் ஐ வில் அப்லோட் இன் திஸ் வாட்ஸ்அப் சேனல். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறோம். ஸோ மூவிங் டு த மொனிரா. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பசங்களா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு என்டர் இன் த ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை இது 3 கிங்டம் மட்டும் தான் நம்ம என்ன பார்ப்போம், இன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம பிளான்ட் கிங்டமில் பார்க்க போகிறோம். அண்ட் அனிமலை பற்றி என்ன பார்க்க போகிறோம், அனிமல் கிங்டம்ன்ற செப்பரேட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிங்டம் மொனிரா. ஓகேவா? ஸோ இந்த மொனிரா கீழே வரவங்க எல்லாமே எதால் மேடப்பாக இருப்பாங்க, தே ஆல் வேர் மேடப் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல். ஓகேவா? அப்போது கிங்டம் மொனிரா கீழே வரவங்களாம் என்ன மாதிரியான செல்ஸால் மேடப்பாக இருப்பாங்க, தே ஆர் மேடப் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக். அப்போ ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல்னால் இங்கே என்ன இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது, அதாவது வெல் டெவலப் நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரைன் பாண்ட் ஆர்கனஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போது இந்த மொனிரா கீழே வரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா மட்டும் தான் எங்கே வரப்போகுது, கம்ஸ் அண்டர் த கிங்டம் மொனிரா. அதனால தான் என்ன சொல்கிறோம், பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ். இந்த பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனிரா. ஓகேவா? என்னது, பாக்டீரியா த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனிரா. அண்ட் இந்த பாக்டீரியா தான் என்ன சொல்ல போகிறோம், most abundant organism. என்ன சொல்ல போறோம், they are the most abundant organisms. ஓகே, இவங்க தான் என்ன சொல்றோம், most abundant organism, because அவங்கள
நம்ம எப்படி இருப்போம், நமக்கு ஃபேவரபிளான இடத்துல மட்டும் தான் அப்படி இருப்போம், ரைட் இல்லையா? பட் இந்த பாக்டீரியா வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷனில் இருக்கும், அன்ஃபேவரபிளான கண்டிஷன். லெட்டஸ் கன்சிடர், நமக்கு ஓஷனோட டெப்த்தில் நம்ம இருக்க முடியுமா? ரொம்ப ஆழத்தில் முடியாது. அது மாதிரி டெசர்ட்டில் ரொம்ப நாளைக்கு நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி வேற எங்கே சொல்லலாம்? ஸோ ரொம்ப ஹாட்டான ஏரியா, அதில் டெப்த் ஆஃப் த ஓஷன், ஸ்னோ, இந்த மாதிரி இடத்துலையும் இந்த பாக்டீரியாவில் இருக்க முடியும். ஸோ அதனால என்ன சொல்ல போகிறோம்? they will present everywhere, they will almost present everywhere. ஸோ அதனால் இவங்களை என்ன சொல்கிறோம்? we will be calling them as a cosmopolitan. என்னது? cosmopolitan. ஓகேவா? காஸ்மோபாலிட்டனா ஒன்றும் இல்லை, they will present எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதனால தான் அவங்களை என்ன சொல்ல போகிறோம்? காஸ்மோபாலிட்டன். ஏன் மோஸ்ட் abundant நான் சொல்ல போகிறேன்னா, பிகாஸ் ஏன் மோஸ்ட் abundant சொல்ல போகிறேன்னா, if you take a handful of soil, in a handful of soil நமக்கு hundreds of bacteria இருக்க போகுது. in a handful of soil, handful of soil, ஒரு கையில் அளவுக்கு மண் எடுக்கல எவ்வளோ இருக்க போகுது? இங்கே hundreds of bacteria இருக்கும். handful of soil is going to have the hundreds of bacteria. ஸோ அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம்? மோஸ்ட் abundant ஆர்கனிசம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பிகாஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில் எடுத்தாலும் நமக்கு எவ்வளோ இருக்கும்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்க போகுது. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்னால் இங்கே இருக்க எல்லாரும் என்ன இருப்பாங்க? ப்ரோகேரியோட்டிக் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், தட் தான் ஆல் ஆர் ப்ரோகேரியோட்டிக். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிளில் பார்த்தோம் இல்லையா, மொனராக்கியில் போத் ஆட்டோட்ராஃபும் இருக்கும், ஹெட்ரோட்ராஃபும் இருக்கும். ஓகே, அதுதான் இங்கேயும் திரும்பவும் சொல்லுவாங்க. தே கேன் பி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது சன்லைட்டை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதான் photosynthetic autotrophs. Whereas chemosynthetic autotrophs என்னது? கெமிக்கல்ஸ்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜி வச்சு என்ன பண்ணுறாங்க? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அதான் யார்? chemosynthetic autotrophs. அண்ட் மூணாவது கேட்டகரி என்னது? தே ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகே, அவங்களால என்ன பண்ண முடியாது? ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ ஃபுட்டுக்காக வேற யாரையோ என்ன பண்ண போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு டிபெண்ட். ஓகேவா? அதான் என்ன சொல்கிறோம்? ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்போது பாக்டீரியா பாருங்கள், இங்கே இருக்க அதாவது கிங்டம் மொனராக்கில் வர எல்லாருமே யார்? பாக்டீரியா. அதான் என்ன சொல்கிறோம்? சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனரா யார்? பாக்டீரியா. இங்கே இருக்க எல்லாரும் ப்ரோகேரியோட்டிக் டைப் ஆஃப் செல். அண்ட் இதான் என்ன சொல்கிறோம்? மோஸ்ட் abundant ஆர்கனிசம். பிகாஸ் இஃப் யூ டேக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில், அதில் நமக்கு என்ன இருக்கும்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்க போகுது. ஓகே, தென் ஸோ பாருங்கள், அவங்கள எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதாவது ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கும், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லலாம்? காஸ்மோபாலிட்டன். அண்ட் இவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இருக்கும்? ஆட்டோட்ராஃப்ஸும் இருக்கும், ஹெட்ரோட்ராஃப்ஸும் இருக்கும். அந்த ஆட்டோட்ராஃப்ஸு கீழே ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக ஹெட்ரோட்ராஃப்ஸும் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ தென் based on the shape, okay, based on the shape, okay, நமக்கு நீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது நம்ம 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஓகேவா? என்ன பண்ணுறோம்? 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ காக்கை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். காக்கை எப்படி இருக்கும்? இட் வில் பி இன் த ஸ்பெரிக்கல் ஷேப். whereas bacillus எப்படி இருக்கும்? bacillus இந்த மாதிரி ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும். this is known as bacillus. இந்த மாதிரி ராட் ஷேப்பில் இருக்குது தான் என்னது? bacillus. காக்கஸ் எப்படி இருக்கு? ஸ்பெரிக்கல், நல்லா பால் மாதிரி இருக்கு இல்லையா? whereas bacillus எப்படி இருக்கு? நீட்டமாக இருக்குது, தட் இஸ் ராட் ஷேப்பில் இருக்கு. விப்ரியம் எப்படி இருக்குன்னா கமா ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமா ஷேப்பில் இருக்குது தான் என்னது? விப்ரியோ. ஓகேவா? தென் ஸ்பைரலம், இட் வில் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் என்னது? ஸோ இந்த மாதிரி ஸ்பைரலம், இட் வில் பி லைக் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஸ்பைரலாக இருக்கும். அண்ட் போத் சைட்ஸ் இட் வில் பி ஹேவிங் த ஃப்ளஜெல்லா. ஸோ சம்டைம்ஸ் இது என்னன்னு கேட்பாங்க. இது என்னன்னா ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகும்? லோக்கோமோஷனுக்கு யூஸ் ஆகும்ல, ரைட்டா? ஸோ அப்போ பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஷேப் 4 கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? காக்கஸ் எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். தென் bacillus ராட் ஷேப், விப்ரியம் கமா ஷேப்பில் இருக்கும். தென் லாஸ்ட்டாக ஸ்பைரலம் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பார்க்கலாம், இங்கே ஸ்பைரலி காயில்டு அந்த மாதிரி இருக்குல்லையா? அதுதான் என்ன சொல்கிறோம்? ஸ்பைரல் ஷேப்பில். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரைட்? பிகாஸ் நம்மளாம் எடுத்துக்கோங்க, நம்மளாம் ஹைலி அட்வான்ஸ்ட் ஆர்கனிசம், நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பட் பாக்டீரியா ஒரே ஒரு செல்லாக தான் மேடப்பாக இருக்குது. அப்போ அதை என்ன சொல்கிறேன்? தே வேர் வெரி சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் with respect to the metabolic diversity, with respect to the metabolism, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, they were complex in behavior. என்னது? காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, they were talking about the metabolic activity. ஓகே, ஸோ நம்ம ஹை டெவலப்டு ஆர்கனிசம் நம்ம என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுறோம்? ஒன்லி ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுறோம். பட் இந்த பாக்டீரியா என்ன காட்டுது? ஆட்டோட்ராஃப் காட்டுது,
ஹெட்ரோட்ராஃப் காட்டுது, ஆட்டோட்ராஃபில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப் காட்டுது, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ், இது மாதிரி நிறைய டைவர்சிட்டி ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுறதுனால ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், தேவர் காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர்னா அவங்களோட மெட்டபாலிக் டைவர்சிட்டி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க கம்பேர்ட் டு அதர் ஆர்கனிசம் பாக்டீரியா வில் ஷோஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த பாயிண்ட் தான். ஓகேவா, who will shows the most metabolic diversity னா இந்த பாக்டீரியா தான். ஓகேவா, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சிலர் வந்து ஆட்டோட்ராஃப் அண்ட் சிலர் வந்து என்னது ஹெட்ரோட்ராஃப். பட் ஆட்டோட்ராஃப் ஹெட்ரோட்ராஃப் இருக்கு. ஸோ பாருங்க பாக்டீரியாவில் இன் கேஸ் ஆஃப் பாக்டீரியா நமக்கு என்ன இருக்கு, ஆட்டோட்ராஃபும் இருக்கு. ஓகே, we are having autotrophs and heterotrophs. பட் இது ரெண்டுல யார் மேஜர், இது ரெண்டுல யார் மேஜர், who's மேஜர், இதில் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகே, ஹூஸ் மேஜர், ஹெட்ரோட்ராஃப் தான் நம்ம மேஜராக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ப்ளீஸ் நோட் டவுன் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்கி பாக்டீரியா. ஓகேவா, நம்மளோட பாக்டீரியாவை என்ன பண்ணுறோம், பாக்டீரியாவை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. Archaebacteria and Eubacteria. So இந்த Archaebacteriaக்கு Eubacteriaக்கு என்ன மைனர் டிஃபரன்ஸ், எதனால ரெண்டா கிளாஸிஃபை பண்ணோம்? ஸோ கொஸ்டினில் கேட்குறது என்னன்னா, they will have the different cell wall structure. There is a difference in, ஓகேவா, sorry, there is a difference in எதுலனா செல் வால் ஓட ஸ்ட்ரக்சர்ல. டிஃபரன்ஸ் இன் செல் வால் ஸ்ட்ரக்சர். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கோம், பாக்டீரியாவை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிக்கோம். ஒன்று வந்து ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்று யூ பாக்டீரியா. ஓகேவா, கிரைட்டீரியா என்ன, டிஃபரன்ஸ் இந்த செல் வால் ஸ்ட்ரக்சர். ஓகே, செல்லோட காம்போசிஷன் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் நோ, செல்வாவோட ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கோம், ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆர்கி பாக்டீரியா. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாக்டீரியா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ரைட். மோஸ்ட் ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கும், அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப ஹார்ஷான என்விரான்மெண்ட்லையும் நமக்கு யார் இருப்பா, இந்த பாக்டீரியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ரைட் இல்லையா. ஸோ அதில் யார் மேஜராக இருக்க போகிறாங்கன்னா இந்த ஆர்கே பாக்டீரியா அதில் ப்ரெசன்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹார்ஷ் ஹேபிட்டட்ல இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஏன், பிகாஸ் தே ஆர் ஹேவிங் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் வால் ஸ்ட்ரக்சர். என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கனால they can survive. இவங்களால இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ல இருக்க முடியும். எதனால, they are having the different cell wall structure when compared to யாரு, யூ பாக்டீரியால. ஓகேவா, ஸோ இந்த ஆர்கி பாக்டீரியா நம்ம மூணா கிளாஸிஃபை பண்றோம். இந்த ஆர்கி பாக்டீரியா கிளாஸிஃபை இன்டு 3. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மெத்தனோஜென்ஸ், செகண்ட் ஒன் ஹாலோஃபைல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தெர்மோஅசிடோஃபைல்ஸ். யாராரு, மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ் அண்ட் தெர்மோஅசிடோஃபைல்ஸ் மூணா பிரிக்கிறோம். ஸோ பார்த்துடலாமா. ஸோ ஆர்கி பாக்டீரியா தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கும். ஏன் இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்குது, பிகாஸ் தே ஹேவிங் த டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கனால அவங்க எங்கே இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் 3 பேர் இருக்காங்க, ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அண்ட் மெத்தனோஜென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தனோஜென்ஸ். அது பேரே இருக்குல்லையா, மெத்தனோஜென்ஸ். இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, தே கோயிங் டு ப்ரொடியூஸ் அ மீத்தேன். ஓகேவா, ஸோ நம்ம பயோகாஸில் என்ன யூஸ் பண்ணுறோம், கவுடங் யூஸ் பண்ணுவோம்ல. இந்த கவுடங்கில் இந்த மெத்தனோஜென்ஸ் ஆக்ட் ஆகி தே வில் ப்ரொடியூஸ் அ மீத்தேன். இந்த மீத்தேன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மெத்தனோஜென்ஸை எங்கே பார்க்கலாம், வேர் வி கேன் சி தீஸ் மெத்தனோஜென்ஸ் எங்கே பார்க்கலாம். ஸோ வி கேன் சி தெம் இன் த மார்ஷி ஏரியாஸ். எங்கே பார்க்கலாம், மார்ஷி ஏரியாஸில் பார்க்கலாம். அண்ட் கட்ஸ் ஆஃப் த ரூமினியன்ஸ் லைக் நம்மளோட கேட்டில், பஃபலோ, அதாவது கவ், பஃபலோ, அவங்களோட ஸ்டொமக்கில் ஒரு பார்ட் தான் என்ன சொல்லுவோம், ரூமன். அந்த ரூமனில் தான் எங்கே இருக்க போகுது, இந்த மெத்தனோஜன் இருக்கு போல. அப்போது கவ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த கவுடங்லேயும் இந்த மெத்தனோஜன்ஸ் இருப்பாங்களா. ஸோ இந்த கவுடங்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பயோகேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அல்டிமேட்டாக மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, பயோகேஸ் பிளான்ட்டில் இந்த கவுடங் யூஸ் பண்ணி we are going to produce a methane. இது எங்கே இருக்கும், மார்ஷி ஏரியாவில் இருக்கும். ஓகேவா, as well as guts of the ruminant animals like யார், நம்மளோட கவுஸ், பஃபலோஸ், இவங்களோட ரூமெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தே ஆர் த கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து வர ஃபுட்டை தான் என்ன பண்ணுவாங்க, they are going to synthesize. ஓகே, கெமிக்கலை பிரேக் பண்ணி நமக்கு என்ன வரும், எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வச்சு they are going to synthesize food. அதான் என்ன சொல்கிறோம், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். and they are obligate anaerobes. they are என்ன, அவங்களாம் யார், they are obligate anaerobes. ஓகே, obligate னா என்னன்னா they are strictly
they are strictly anaerobes. Okay, அப்போ only anaerobic condition தான் இவங்க என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். whereas aerobic conditionல இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ளே நம்ம என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம், anaerobic condition தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அல்டிமேட்டாக அந்த கவுடங் மேலே இந்த மெத்தனாலஜிஸ் என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, அதை பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், the related production of biogas, that is methane. ஓகேவா? இப்போ மெத்தனோஜென்ஸை வச்சு நீங்கள் 4 பாயிண்ட் தான் ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? ஸோ மெத்தனோஜென்ஸ் எங்கே இருப்பாங்க, மார்ஷி ஏரியாஸில், கட்ஸ் ஆஃப் த ரூமினேட். ஓகேவா? ஸோ இவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். அண்ட் இவங்க ஸ்ட்ரிக்ட்லி anaerobic கண்டிஷன் தான் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறோம், ஆப்ளிகேட் anaerobes. அண்ட் லாஸ்ட்டாக இது என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் methane, that is biogas. அவ்வளோதான். ஓகேவா? மெத்தனோஜென்ஸ் ரொம்ப முக்கியம். நீட்டில் இது வரைக்கும் 6-7 டைம் இதில் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாலோஃபைல்ஸ். அது நேம்லேயே இருக்குது. ஹாலோ மீன்ஸ் என்னது, சால்ட்டு. ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸில் இந்த ஹாலோஃபைல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தென் தெர்மோ அசிடோஃபைல்ஸ். அது நேம்லேயே இருக்கு இல்லையா, தெர்மோனா என்னது, இவங்க ஹை டெம்பரேச்சரில், இங்கே ஹை டெம்பரேச்சரில் இவங்க இருப்பாங்க, இங்கே ஹை டெம்பரேச்சரில் அண்ட் ஹை அசிடிக். ஓகேவா? ஹை அசிடிட்டியில் ஹை அசிடிக் பிஹெச்ல இவங்கள பார்க்கலாம். ஓகே, அதாவது பிஹெச் லெஸ் தென் 2ல இந்த தெர்மோ அசிடோஃபைல்ஸ் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸில். ஓகேவா? ஹாலோஃபைல்ஸ் எங்கே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷனில் இருப்பாங்க. வேறஸ் நம்மளோட தெர்மோ அசிடோஃபைல்ஸ் எங்கே இருப்பாங்க, டெம்பரேச்சர் மோர் தென் 100லையும், பிஹெச் என்ன சொல்லலாம், ஹை அசிடிக் பிஹெச் லெஸ் தென் 2, அந்த மாதிரியான பிளேஸை நம்ம என்ன சொல்லலாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே தான் இந்த தெர்மோ அசிடோஃபைல்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கிபாக்டீரியா பற்றி. ஆர்கிபாக்டீரியாக்கில் 3 மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ் அண்ட் தெர்மோ அசிடோஃபைல்ஸ். ஓகே, ஸோ பாக்டீரியாவில் 2 கேட்டகரி பார்த்தோம், ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ஸோ ஆர்கிபாக்டீரியா முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா, we are moving to the யூபாக்டீரியா. ஓகே, ஸோ யூபாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரூ பாக்டீரியா. ஓகே, இங்கே என்ன இருக்கும், ரிஜிட் செல் வால் இருக்கும். அண்ட் ஃப்ளஜெல்லா இருந்தால் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளஜெல்லா இருந்தால் மொட்டைல். ஓகேவா? ஸோ தேர் ஆர் thousands of different யூபாக்டீரியா, ட்ரூ பாக்டீரியா நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இவங்களுக்கு என்ன இருக்கும், ரிஜிட் செல் வால் இருக்கும். தென் ஃப்ளஜெல்லா இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், அவங்கள மொட்டைல்னு சொல்லலாம். பிகாஸ் ஃப்ளஜெல்லா இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மூமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஃப்ளஜெல்லா இருந்தால் மொட்டைல், இல்லைனா நான் மொட்டைல். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யூபாக்டீரியா என்ன சொல்கிறோம், ட்ரூ பாக்டீரியா நம்ம சொல்லலாம். இங்கே ரிஜிட் செல் வால் இருக்கும். தென் இவங்களுக்கு ஃப்ளஜெல்லா இருந்தால் மொட்டை, இல்லைனா நான் மொட்டை. இவ்வளோதான் இங்கே நம்ம ஞாபகம் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறோம். யூபாக்டீரியாவை நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். எது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்து நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். நமக்கு தெரியும்ல. ஸோ யாரெல்லாம் அவங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ராஃப். யாரெல்லாம் ஃபுட்டுக்காக இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களால ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அவங்கள என்ன சொல்லுவோம், ஹைட்ரோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோட்ராஃபில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது சன்லைட்லேருந்து ஓகேவா எனர்ஜி எடுத்து அதை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதான் என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். வேறு கெமிக்கல்லேருந்து வர எனர்ஜி எடுத்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்க எங்கே வருவாங்க, தில் கம்ஸ் என்னது, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் கீழே 3. ஓகேவா? ஹெட்ரோட்ராஃபிக் கீழே 3. சாப்ரோஃபைட், அதாவது டெட் அண்ட் டிகே மேட்டரை சாப்பிடுவாங்கல்ல, அவங்க தான் என்ன சொல்லுவோம், சாப்ரோஃபைட். தென் பாராசைட், நமக்கே எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ பாக்டீரியல் டிசீஸ் வரும்போது நம்ம என்ன ரொம்ப வீக் ஆகிடும், பிகாஸ் நம்மகிட்ட இருக்க ஃபுட்டெல்லாம் அது எடுக்கும். ஸோ அப்போ நம்ம வீக் ஆகும். ஸோ அதான் என்னது, பாராசிட்டிக். ஒரு லிவிங் ஹோஸ்ட் வந்து அவங்களுக்கு வேணும். இப்போ அந்த பாக்டீரியாக்கு நம்ம என்னவா ஆக்ட் ஆக போகிறோம், ஒரு ஹோஸ்ட் ஆக்ட் ஆக போகிறோம். நமக்கு அந்த பாக்டீரியா என்னவா இருக்கும், பாராசைட்டாக இருக்கும். அவங்கள தான் என்ன சொல்கிறோம், பாராசிட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அண்ட் தேர்டாக சிம்பயோட்டிக். சிம்பயோட்டிக்கில் நம்ம என்ன பார்ப்போம்னா, ரைசோபியம், லெக்யூமோட பிளான்ட்டோட ரூட்ஸ். ஓகே, லெட்டஸ் கன்சிடர் இதுதான் லெக்யூம் பிளான்ட்டு. அதோட ரூட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்கும், இந்த ரூட் நாடுல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த ரூட் நாடுல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் யாருன்னா இந்த ரைசோபியம். ஓகேவா? என்ன பண்ணும், அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன், என்னது அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் என்ன பண்ணும், இது வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இதை யார் எடுத்துப்பா, பிளான்ட் எடுத்துக்கும். அண்ட் பிளான்ட் ரிட்டன் பாக்டீரியாவுக்கு சில ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணும், சுகரி சப்ஸ்டன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சிம்பயோட்டிக் அசோசியேஷன். என்னது, சிம்பயோட்டிக் அசோசியேஷன். அப்போது நம்ம யூபாக்டீரியாவை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஒன் வந்து ஆட்டோட்ராஃப், இன்னொன்று ஹெட்ரோட்ராஃப். ஆட்டோட்ராஃபில் சன்லைட்டை வச்சு அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் யார், தி ஆர் த ஃபோட்டோனா லைட்டு, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஓகேவா?
கெமிக்கல்லேருந்து எனர்ஜியை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணால் அவங்கள என்ன சொல்கிறோம் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகேவா? ரைட்டு. தென் இன்னொரு குரூப் என்ன ஹெட்ரோட்ராஃப். ஹெட்ரோட்ராஃபில் 3 இருக்குது. அதாவது மக்கி போடுறது, டெட் அண்ட் டிக்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்கள தான் என்ன சொல்கிறோம் நம்ம சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் பேராசிட்டிக், நம்மளிருந்து எனர்ஜி எடுத்துக்க போகிறோம். ஒரு லிவிங் ஆர்கனிசம்லேருந்து ஃபுட் எடுக்கிறோம், அதுதான் என்னது பேராசிட்டிக். தென் லாஸ்ட்டாக சிம்பயோட்டிக், மியூச்சுவலாக நீ ஒன்று கொடுத்தனா நான் ஒன்று கொடுப்பேன், அதுதான் என்னது சிம்பயோட்டிக். அதுக்கு எக்ஸாம்பிளாக யார் வரா? ஸோ லெக்யூமோட ரூட்டு, ஓகே, இது என்னது லெக்யூம் ரூட்ஸில், ஓகேவா, யார் இருப்பா இங்கே இந்த ரூட் நாடியூல், இது என்னது ரூட் நாடியூல். ரூட் நாடியூல் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ரைசோபியம் இருக்கும். என்ன இருக்க போது ரைசோபியம். ஓகே, அப்போ அவங்க 2 பேருக்குள்ள சிம்பயோட்டிக்கா மியூச்சுவலா கொடுத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ரைட்டா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஸோ சைனோபாக்டீரியா. ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியரா பசங்களா? ஏதாவது ஒரு ஃபயர் ஏதாவது ஒரு எமோஜ் போடுங்க, அப்போதான் நான் எனக்கு ஏதாவது தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? இஸ் தேர் எனி டவுட்? ஓகே, ஸோ அப்போ நம்ம யூபாக்டீரியா கீழே ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா யூபாக்டீரியா கீழே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைனோபாக்டீரியா. ஓகேவா? ஸோ இந்த சைனோபாக்டீரியாக்கு இன்னொரு நேம் என்ன? வாட் வாஸ் அனதர் நேம் ஃபார் சைனோபாக்டீரியா? இந்த சைனோபாக்டீரியா நம்ம என்ன சொல்ல போறோம்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. என்னது ப்ளூ கிரீன் என்னது ஆல்கே. ஓகே, ஆல்கேனா அது பிளான்ட் இல்லை, இது ஒரு பாக்டீரியா. அதை ஏன் ப்ளூ கிரீன் ஆல்கே நான் சொல்ல போகிறேன்? இங்கே குளோரோஃபில் ஏ இருக்க போகுது. ஓகே, இங்கே என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு ஹேவ் த குளோரோஃபில் ஏ. ஓகேவா? என்ன இருக்கு? குளோரோஃபில் ஏ இருக்கு. இந்த குளோரோஃபில் ஏ தான் என்ன பண்ணும்? இந்த ப்ளூ டு கிரீன் கலர் கொடுக்கும். அப்போ குளோரோஃபில் இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இட் கேன் டு த ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இது பண்ணுதுன்னா இது நம்ம என்ன சொல்லலாம்? ஆட்டோட்ராஃப்னு சொல்லலாமா? இது என்ன சொல்லலாம்? ஆட்டோட்ராஃப். ஸோ அதான் பாருங்க, இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே சொல்கிறோம். பிகாஸ் இங்கே என்ன இருக்குது? குளோரோஃபில் ஏ, அதுதான் அந்த ப்ளூ டு கிரீன் கலரை கொடுக்க போகுது. யாருக்கு? சிமிலர் டு த ஹையர் பிளான்ட். ஸோ அப்போ இதனால் நான் இதை என்ன சொல்கிறேன்? ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஓகே, இதை என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஓகே, இதோட ஃபார்ம்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்கும்? ஓகே, ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே, தட் இஸ் சைனோபாக்டீரியா. என்னென்ன ஃபார்மில் இருக்கும்? ஓகேவா? இது சிங்கிள் செல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் செல்லாக தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? யூனிசெல்லுலார். இந்த மாதிரி யூனிசெல்லுலார் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி காலனிஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி காலனிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? கொலோனியல் ஃபார்ம். Okay, colonial form and filamentous. Filamentous na எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி thread மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி thread மாதிரி இருக்கதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? filamentous form அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, they were unicellular, colonial and filamentous form. ஓகே, ரைட்டா? தென் இவங்களை எங்கே பார்க்கலாம்? வேர் வி கேன் அப்சர்வ். எந்த இடத்துல இவங்கள பார்க்கலாம்? இவங்க ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க, மரைன் வாட்டர்லேயும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் டெரஸ்ட்ரியல் அதாவது சாயில்லையும் இருப்பாங்க. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க? தேர் பிரசன்ட் இந்த ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர் அண்ட் டெரஸ்ட்ரியல். ஓகே, இந்த ஏரியாஸில் இவங்கள பார்க்கலாம். தென் இவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? இது யாரோட ஸ்ட்ரக்சர்னா நாஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகே, இது எப்படி இருக்கு? த்ரெட் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு? த்ரெட் மாதிரி இருக்கு. அதான் இதை என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் a filamentous form. filamentous form NCERT அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. that is filamentous form, that is nostoc. ஓகேவா? ஸோ இந்த நாஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பாருங்க, this is normal vegetative cell. இது என்னது? நார்மல் வெஜிடேட்டிவ் செல். நார்மல் வெஜிடேட்டிவ் செல். இந்த வெஜிடேட்டிவ் செல் என்ன பண்ணும்? இட் இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் த CO2. இது என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி இது CO2-வை ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல் இருக்கு. அது வந்து என்னது? ஹெட்ரோசிஸ். இந்த ஹெட்ரோசிஸ் எதை ஃபிக்ஸ் பண்ண போகுது? இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போகுது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நமக்கு ஒரு கவரிங் இருக்கும். ஸோ இந்த கவரிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மியூசிலேஜினஸ் கவரிங் இல்லைன்னா ஜெலட்டினஸ் கவரிங் இங்கே வந்து இருக்கும். ஓகேவா?
ஸோ அப்போது இங்கே ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் மூணே மூணு தான் ஓகேவா. வெஜிடேட்டிவ் செல் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகுது, CO2 ஃபிக்ஸ் பண்ணும். வெஜிடேட்டிவ் என்ன பண்ணும், CO2 ஃபிக்ஸ் பண்ணும். வேற ஹெட்ரோசிஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் அவுட்டரில் ஒரு கவரிங் இருக்குது, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மியூசிலேஜினஸ் கவரிங் எல்லாம் ஒரு வலுவலுன்னு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், அதான் ஜெலட்டினஸ் கவரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் இந்த சைனோபாக்டீரியாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கண்டிஷன், அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது டக்குன்னு என்ன ஆக போகுது, மல்டிப்ளை ஆக போகுது. என்ன ஆக போகுது, ரேப்பிடாக மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ அப்போ மல்டிப்ளை ஆகும்போது அந்த பாண்டில் ஏரியாவில் பார்த்தோன்னா ஒரு க்ரீன் கலர் க்ரோத் இருக்கும். அது பேர் தான் என்னது, ஆல்கல் ப்ளூம். என்னது, ஆல்கல் ப்ளூம். எந்த வாட்டரில் வரும்னா பொல்யூட்டான வாட்டர் பாடியில் நிறைய ஆர்கானிக் மேட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தே வில் க்ரோ ஃபாஸ்டர். ஓகேவா. ஸோ பாருங்கள் இவங்களை சுற்றி என்ன இருக்க போகுது, ஜெலட்டினஸ் கவரிங் இல்லைன்னா என்ன இருக்குது, மியூசிலேஜினஸ் கவரிங் இருக்க போகுது. அண்ட் அவங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷனில், அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டிஷன் என்ன பண்ணும், ரேப்பிடாக என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகி தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த ஆல்கல் ப்ளூம். இங்கே ப்ளூம்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்குறது எந்த வாட்டரில், அதாவது அன்பொல்யூட்டட் வாட்டரா பொல்யூட்டட் வாட்டர், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எங்கே இன் கேஸ் ஆஃப் பொல்யூட்டட் வாட்டரில் தே வில் ஃபார்ம்ஸ் த ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு கொடுக்குறாங்க. தென் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஹெட்ரோசிஸ்ட் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக அதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நாஸ்டாக் அண்ட் அனபீனா. என்னது, நாஸ்டாக் அனபீனா. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து நாஸ்டாக், என்சிஆர் கொடுத்துருக்க டயக்ராம் நாஸ்டாக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா அனபீனா. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் பசங்களா, இது மட்டும் நீங்கள் சைனோபாக்டீரியா வச்சு ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா. டக்குன்னு ஒரு ரீகலெக்ட் பண்ணலாமா, ஓகேவா. டக்குன்னு நம்ம ரீகலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, சைனோபாக்டீரியா நான் என்ன சொல்ல போகிறேன், ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் தே ஆர் ஹேவிங் த பிக்மெண்ட் சிமிலர் டு த கிரீன் பிளான்ஸ். ஓகேவா, ஹையர் பிளான்ஸ் மாதிரி சிமிலர் ஒரு பிக்மெண்ட் இருக்கு. என்னது, குளோரோஃபில் ஏ தான் என்ன கொடுக்குது, ப்ளூ டு கிரீன் கலர் கொடுக்குது. அண்ட் குளோரோஃபில் இருந்தால் அவங்களால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா, அதனால இவங்களை என்ன சொல்ல போகிறோம், ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா. தென் இவங்களோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் செல் இருக்கும், வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஹெட்ரோசிஸ்ட். ஓகேவா. ஸோ வெஜிடேட்டிவ் செல், நார்மல் வெஜிடேட்டிவ் செல் வந்து CO2 ஃபிக்ஸ் பண்ணும். ஸ்பெஷலைஸ்டு வெஜிடேட்டிவ் செல் தான் யார், ஹெட்ரோசிஸ்ட், அது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா. தென் இந்த சைனோபாக்டீரியா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, யூனிசெல்லாக இருப்பாங்க, கொலோனியல் ஃபார்மில் இருப்பாங்க, ஃபிலமெண்டஸாக த்ரெட்டு மாதிரியும் இருப்பாங்க. இவங்களை எங்கே பார்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டரில் பார்க்கலாம், மெரைன் வாட்டர் பார்க்கலாம், அண்ட் கொஞ்சம் சாயில், அதாவது டெரஸ்ட்ரியல் ஏரியாலையும் இவங்களை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் மந்த் ஃபைனல் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பயாலஜி. ஓகேவா. ஸோ ஆதில் என்ன சொல்ல வரீங்க, ஆதில் அகமது என்ன சொல்ல வரீங்க. ஓகே ரைட்டா. ஸோ அடுத்து எங்கே மிஸ் பண்ணோம், ஸோ ரைட்டு ஃப்ரெஷ் வாட்டர் இது எல்லாத்துலேயும் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டிஷனில் அதாவது பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகும், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக பாருங்கள், நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வித் ஹெட்ரோசிஸ்ட். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் நாஸ்டாக் அண்ட் அனபீனா. இவ்வளோ தான், இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா. ஓகே, ஸோ எல்லாம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட். ஓகேவா. சைனோபாக்டீரியா இவ்வளோ படித்தா போதும், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டு த கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகேவா. ஆட்டோட்ராஃப்ஸ் கீழே 2 பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் அண்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். அப்போ இப்போ பார்க்க போகிறது யாரு, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஆக்சிடைஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஆக்சிடைஸ். ஓகே, என்ன எதை ஆக்சிடைஸ் பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஆக்சிடைஸ் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது there will be release of some energy. ஓகேவா. ஏன்னா அது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, with the help of this energy they are going to synthesize another ATP. Use this energy for ATP production. ஓகேவா. ATP ப்ரொடக்ஷனுக்கு இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி, and at the end with the help of this ATP they are going to synthesize the food. ஓகேவா. ஸோ அப்போ அவங்களை என்ன சொல்லலாம், we can call them as a chemosynthetic autotrophs. ஓகே, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணுவாங்க. யார் அது, they are going to break down the nitrite, nitrite and ammonia.
ஓகேவா ஸோ இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க they are going to break down அப்படி break down பண்ணும்போது என்ன ஆகுது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது with the help of this energy அவங்க என்ன பண்ணுறாங்க they are going to synthesize the ATP ஓகே ATP ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ATP வச்சு என்ன பண்ணுறாங்க தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்லலாம் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்னு சொல்லலாமா என்ன சொல்லலாம் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்னு சொல்லலாமா ரைட்டா ஸோ அதே தான் அங்கே இருக்கும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இருக்காது பாருங்கள் ஸோ they are going to break down the inorganic substance யார் நைட்ரேட் ஓகேவா நைட்ரைட் அண்ட் அமோனியா இது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படி பிரேக் டவுன் ஆகும்போது சில எனர்ஜி ரிலீஸ் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் எனர்ஜி அவங்க என்ன பண்ணுறாங்க they are going to synthesize the ATP ஓகேவா ATP வந்து synthesize பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ ரைட்டு ஸோ அவ்வளோதான் அந்த ATP வச்சு என்ன பண்ணிடுவாங்க they will be synthesize their own food அவ்வளோதான் சிம்பிள் ஓகே அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க காம்ப்ளெக்ஸாக இருக்க நியூட்ரியன்ஸை சிம்பிளாக மாற்றுறாங்க இதை ஃபர்தராக பிளான்ட் எடுக்கும் அகெயின் டிகே ஆகும் அப்போ இன்டைரக்ட்லி they will helpful in the recycling of nutrients ஓகேவா யார் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அயன் சல்ஃபர் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க யார் நைட்ரஜன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் செகண்ட் ஒன் இஸ் ஃபாஸ்பரஸ் தேர்ட் ஒன் இஸ் அயன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சல்ஃபர் இவங்க 4 பேரை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இவங்க மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க ஸோ இவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் ஓகேவா சிம்பிளா ஓகேவா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை நெக்ஸ்ட் போகிறோம் தென் மூவிங் டு த ஹைட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா நம்ம பார்த்தோம் பாக்டீரியா போத் ஆட்டோட்ராஃப்ஸும் இருக்குது ஹைட்ரோட்ராஃப்ஸும் இருக்குது பட் இதில் யார் மேஜர்னா ஹைட்ரோட்ராஃப் இஸ் த மேஜர் அதான் சொல்கிறாங்க vast majority of bacteria are ஹைட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா ஹைட்ரோட்ராஃபிக் பாக்டீரியாவாக தான் இருக்காங்க ஓகேவா ரைட்டு ஓகே அப்போ இவங்களாம் என்ன பண்ண முடியாது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஹைட்ரோட்ராஃபிக் கீழே 3 இருக்குல்ல ஹைட்ரோட்ராஃபிக் கீழே நமக்கு என்ன இருக்குது அண்டர் த ஹைட்ரோட்ராஃபிக் கீழே நமக்கு 3 இருக்குது என்னென்னது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது சாப்ரோஃபைட்டிக் okay saprophytic okay then parasitic and third என்ன இருக்கு symbiotic ஓகேவா saprophytic கீழ யார் வருவானா நம்மளோட lactic acid bacteria யாரு lactic acid bacteria இது என்ன பண்ணும் it will convert the milk என்னவா மாத்தும் it will convert milk into என்னவா மாத்தும் curd-ஆ மாத்தும் அப்போ இது என்ன பண்ணுது டீகம்போஸ் பண்ணுது ஓகேவா சாப்ரோஃபைட்டிக்கு ஃபர்ஸ்ட் யாரு நம்மளோட லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அதுதான் என்ன சொல்லுவோம் லேப் ஓகேவா லாக்டோபாசிலஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா தென் பாராசைட்டிக் கீழே நமக்கு நிறைய பாக்டீரியா வரும் சால்மோனெல்லா டைஃபாய்டு காஸ் பண்ண போகுது விப்ரியோ காலரா காஸ் பண்ண போகுது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனஸ் காஸ் பண்ணும் ஓகேவா தென் ஜாந்தோமோனஸ் சிட்ரி என்ன காஸ் பண்ணும் சிட்ரஸ் கேன்கர் காஸ் பண்ணும் ஓகே அப்போ பாராசைட்டிக் கீழே நமக்கு என்னென்ன வரப்போகுது ஸோ காலரா typhoid tetanus and last citrus canker ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்மளோட பாக்டீரியல் டிசீசஸ் ஓகேவா ஸோ இந்த 4ல் இது ஒன்று மட்டும் இருக்குல்ல இந்த சிட்ரஸ் கேன்கர் மட்டும் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் it will be seen in the plants ஓகே ரிமைனிங் எல்லாம் அனிமல்ஸில் இந்த சிட்ரஸ் கேன்கர் நம்ம லெமன் ஃப்ரூட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே ஒரு ப்ரௌன் கலர் பேச்சஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ அங்கங்கே ஒரு ப்ரௌன் கலர் பேச்சஸ் இருக்கும் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சிட்ரஸ் கேன்கர் அது யார் காஸ் பண்ணுறா இந்த பாக்டீரியா காஸ் பண்ணுறோம் அண்ட் சிம்பியாட்டிக் நமக்கு என்ன இருக்குது ரைசோபியம் okay we are having the rhizobium the rhizobium என்ன fix பண்ணும் it will also fix the nitrogen fix பண்ண போகுது in case of legume plant okay பார்த்துலாமா ஸோ பாருங்க majority of them are decomposed அதாவது என்னது saprophytes ஓகேவா ஸோ அதான் நம்மளோட லாக்டோபாசிலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மில்க்ல இருந்து கர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் பாருங்க ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம பாக்டீரியா யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபிக்ஸ் த நைட்ரஜன் இன் கேஸ் ஆஃப் லெக்யூமோட ரூட்ஸ் இதுதான் யார் ரைசோபியம் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் தெம் வேர் பேத்தோஜன்ஸ் ஓகேவா ஃபார் யாருக்கு கிராப்ஸ்னா பிளான்ட் நம்ம கல்டிவேட் பண்ணுற பிளான்ட்ஸுக்கு தென் நம்ம ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெட்ஸுக்கு ஓகே என்னென்ன காஸ் பண்ணது பாருங்க காலரா டைஃபாய்ட் டெட்டானஸ் அண்ட் லாஸ்ட்டாக சிட்ரஸ் கேன்கர் மட்டும் இங்கே
பிளான்ட்ஸில். ஓகேவா? ஸோ அதான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. க்ராப் பிளான்ட்ஸ்னால் நம்ம வளர்க்கக்கூடியது. ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு வளர்க்குறோம்ல அவங்க தான் க்ராப்ஸ். ஓகே, தென் அனிமல்ஸு, பெட் அனிமல்ஸ் இது எல்லாத்துக்கும் வரப்போகுது. ஸோ அதான் என்னது காலரா, டைஃபாய்ட், டெட்டானஸ், சிட்ரஸ் கேன்கர் மட்டும் இங்கே வரணும் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸில். ஓகேவா? அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். ஓகே, முடிஞ்சதா? இது மட்டும் தான் ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா கீழே நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பாக்டீரியா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் யார்? ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகேவா? அதில் மேஜராக யாருன்னா சாப்ரோஃபைட், தட் இஸ் டீகம்போசர் இருக்க போகிறாங்க. எக்ஸாம்பிள் நம்மளோட மில்கை கர்டாக கன்வெர்ட் பண்ணுற லாக்டோபாசிலஸ் இருக்குது. ஓகேவா? தென் பாராசிட்டிக் ஃபார்ம்ஸும் இருக்குது. என்ன காஸ் பண்ண போகுது? காலரா, டைஃபாய்ட், டெட்டானஸ் அண்ட் சிட்ரஸ் கேன்கர் இது எல்லாமே நமக்கு காஸ் பண்ண போகுது. ரைட்? சிம்பயாட்டிக்ல என்ன இருக்குது? லெக்யூமோட ரூட்ஸில் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? நம்மளோட ரைசோபியம். தென் பாருங்க, லாஸ்ட்டாக பிளான்ட்ஸில் காஸ் பண்ண போகிற ஒரே ஒரு பாராசிட்டிக் என்னது? சிட்ரஸ் கேன்கர். இது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ரிப்ரொடக்ஷன் பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா என்ன இருக்குன்னா, பாக்டீரியா நமக்கு அசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் தான் இருக்குது. என்னது? அசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன். ஓகேவா? அசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகேவா? அ சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ட்ரூ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இங்கே கிடையாது. ஓகேவா? அசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்லாம் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ரெண்டு இருக்குது. ஓகேவா? என்னது? ஒன்று வந்து பைனரி ஃபிஷன், இன்னொன்று ஸ்போர் ஃபார்மேஷன். ஒன்று வந்து என்னது? பைனரி ஃபிஷன், இன்னொன்று வந்து என்னது? ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ எது ஃபேவரபிள், எது அன்ஃபேவரபிள்? ஸோ கண்டிஷன் எப்போ ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கு எப்போ பிடிச்ச கண்டிஷன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மல்டிப்ளை ஆகும். எதை வச்சு? பைனரி ஃபிஷனில் ஃபேவரபிள், ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகே, ஃபேவரபிள் கண்டிஷனில் they will undergo binary fission. whereas unfavorable condition எப்போ? unfavorable condition. unfavorable conditionல unfavorable condition அவங்க என்ன ஃபார்ம் பண்ண போகிறாங்க? they are going to form the spores. ஓகேவா? ஏன் இந்த ஸ்போர் ஃபார்ம் பண்ணுறாங்க? இஃப் யூ டேக் தி ஸ்போர், இந்த ஸ்போர் எடுத்திங்கன்னா அந்த ஸ்போருக்கு என்ன இருக்கும்? நல்லா திக்காக வால் இருக்கும். எப்படி இருக்க போது? நல்லா திக்காக வால் இருக்கும். அப்போ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தால் கூட இந்த வாலை வச்சு என்ன பண்ணிக்க முடியும்? இந்த பாக்டீரியாவால் சர்வைவ் ஆக முடியும். ஓகேவா? திஸ் இஸ் ஸ்போர். இந்த ஸ்போர் எப்படி இருக்குது? திக் வால்டாக இருக்குது. எப்படி இருக்குது? திக் வால்டாக இருக்குது. அப்போது வெளியே ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, வாட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்களால அன்ஃபேவரபிள் கண்டிஷனை இந்த ஸ்போரை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்குது பைனரி ஃபிஷன் தான். ஓகே, ஹியர் தே ஹேவ் கிவன் த பைனரி ஃபிஷன். ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்குது என்னது? செல் வால். இன்னர் டு த செல் வால் என்ன இருக்குது? செல் மெம்பரைன். இதை நம்ம என்ன சொல்லலாம்? பிளாஸ்மா மெம்பரைன்னு கூட சொல்லலாம். அண்ட் உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? ஸோ உள்ள யூ கேன் அப்சர்வ் தட் ஜெனடிக் மெட்டீரியல். ஓகேவா? உள்ள இந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டிஎன்ஏ, இங்கே ஒரு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல், அதான் டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ அப்போ சம்டைம்ஸ் இந்த டயக்ராம் கொடுத்து கூட உங்களை மார்க் பண்ண சொல்லலாம். அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க செல் வால், அதுக்குள்ளே இருக்க செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன், தென் உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஹாய் 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 கெமிஸ்ட், ஹாய் ஹாய். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ ரிப்ரொடக்ஷன் இப்போ தானே பார்த்தோம். ரிப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஃபேவரபிள் கண்டிஷனில் they will undergo binary fission. whereas unfavorable கண்டிஷனில் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? they will form the ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ட்ரூ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? a sort of sexual reproduction. ஓகேவா? a sort of ஒரு மாதிரியான செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்? a type of, okay, a type of primitive DNA transfer. primitive DNA transfer வந்து நடக்க போகுது. that is known as conjugation. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள்? this is conjugation. கான்ஜுகேஷன்னா என்ன? கான்ஜுகேஷன்னா என்னன்னு பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? இது பிளாஸ்மிட். நீங்கள் படிச்சிருப்பீங்களா? யூ ஹேவ் ஸ்டடிட் இந்த பயோடெக்னாலஜியில் படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் த பிளாஸ்மிட். ஓகேவா? இந்த பிளாஸ்மிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியாவில் இருக்குது, இந்த பாக்டீரியாவில், இந்த பாக்டீரியாவில் இருக்குது, இந்த பாக்டீரியாவில் இல்லை. ஓகே, பிளாஸ்மிட் என்னது? இட் இஸ் ஜெனடிக் மெட்டீரியல். இது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட். ஸோ அந்த பிளாஸ்மிட் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆகி அதுலேருந்து ஒரு காப்பி என்ன ஆகிடும்? இங்கே வந்துடும். அப்போ அட் த எண்ட் நமக்கு ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும்? பிளாஸ்மிட் வந்துடும். அப்போ ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும்? பிளாஸ்மிட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து இங்கே ஜெனடிக் மெட்டீரியல் என்ன ஆகுது? எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட். ஸோ அதுதான் என்ன சொல்ல போகிறோம்? கான்ஜுகேஷன். இங்கே எது வச்சு? வித் ஹெல்ப் ஆஃப் வாட்? இது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம செக்ஸ் பிழைன்னு சொல்லுவோம்.
செக்ஸ் பிழை இல்லைன்னா கான்ஜுகேஷன் டியூப். அந்த கான்ஜுகேஷன் டியூப்லேயே தான் என்ன ஆகுது, இந்த பிளாஸ்மிட் ஒரு பாக்டீரியா டு இன்னொரு பாக்டீரியா மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் என்ன சொல்கிறோம், a sort of sexual reproduction. அதான் என்ன சொல்கிறாங்க, primitive type of DNA transfer. இங்கே ட்ரூ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இல்லை, கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகே, அப்போ பாக்டீரியல் ரிப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன பண்ணுது, you can see here ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன பண்ணுறாங்க, they are undergoing the binary fission, whereas unfavorable conditionல என்ன ஃபார்ம் பண்ணுது, ஸ்போர் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது மட்டும் ரீப்ரொடக்ஷனில் ஞாபகம் வச்சா போதும். ஓகே ஓகே சைலண்ட் மாஃபியாஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ரைட்டு நெக்ஸ்ட் போகிறோம். ரீப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலையோ ப்ளீஸ் ஜாயின் ஆர் சேனல். ஓகேவா? ஜாயின் பண்ண மூலமாக யூல் பி கெட்டிங் த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? இன்னும் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட் பசங்களா? ஓகே, நம்ம அடுத்து போகிறோம், அடுத்து மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு பாக்டீரியா இருக்குது பசங்களா. யாருன்னா தட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மாக்கு என்ன இல்லை, செல் வால் இல்லை. இங்கே என்னது, செல் வால். ஓகே, இங்கே ஆப்சென்ட். நமக்கு தெரியும் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் யார், பாக்டீரியா. அந்த பாக்டீரியா ஒருத்தனுக்கு செல்வால் இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, செல்வால் இல்லை. அப்போ இதோட சைஸ் என்ன, இன்னும் சின்னதாகும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to call this mycoplasma as the smallest known living cell. ஓகே, இருக்கிறதுலே சின்ன லிவிங்கான செல் யார், இந்த மைக்கோபிளாஸ்மா. தேங்க்யூ சைலண்ட் மாஃபியா, பக்கால. ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, தென் ஸோ மைக்கோபிளாஸ்மாக்கு என்ன இல்லை, செல்வால் இல்லை. ஓகே, ஸோ பாருங்க, they lack the cell wall. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஸ்மாலஸ்ட் known living. ஓகேவா? ஸோ இவங்களால ஆக்சிஜன் இருக்கும்போது இருக்க முடியும், ஆக்சிஜன் இல்லாத போது இருக்க முடியும். ஸோ அதனால இவங்களை என்ன சொல்கிறோம், ஃபேக்கல்டேட்டிவ் anaerobe. என்னது, ஃபேக்கல்டேட்டிவ் anaerobe. பிகாஸ் ஆக்சிஜன் இல்லாத போது அவங்களால என்ன பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். இவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்கல்டேட்டிவ் anaerobe. ஓகே, ஜென்ரலாக அவங்க ஏரோப்ஸ் தான். அவங்க யார், ஏரோப்ஸ் தான். அதாவது ஆக்சிஜன் இருக்கும்போது அவங்களால உயிரோடு இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிஜன் இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க, anaerobic கண்டிஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், facultative anaerobe, that is they can survive without oxygen also. Okay, then இவங்க both plants as well as animals, both plantsலயும் animalsலயும் என்ன காஸ் பண்ணுவாங்க, they'll cause the disease. அதான் pathogenic to both plants and animals. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னது, ஃப்ளூரோனிமோனியா லைக் ஆர்கானிசம். ஓகே, ஃப்ளூரோனா என்னன்னா, இங்கே செல்வால் இல்லைனாலும் அவங்க ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் ஃப்ளூரோனிமோனியா லைக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் PPLO. ஓகே ரைட். அப்போ மைக்கோபிளாஸ்மானா 4 பாயிண்ட். ஓகேவா? இங்கே என்ன இல்லை, செல்வால் இல்லைனாலும் நமக்கு இருக்கலே ஸ்மாலஸ்ட் லிவிங் யார், இந்த மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மாவில் ஆக்சிஜன் இல்லாத போது கூட என்ன பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். அதான் they can survive without oxygen. அண்ட் லாஸ்ட்டாக இவங்களால பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் 2 பேருக்குமே என்ன பண்ண முடியும், டிசீஸ் காஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை தே ஆர் pathogenic to both plants and animals. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ we have completed the kingdom மொனெரா முடிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கிங்டம் போகிறோம், ப்ரோட்டிஸ்டா. இந்த ப்ரோட்டிஸ்டா கீழே யார் வச்சோம், நம்ம பிளேஸ் பண்ணோம் another kingdom protista. We have placed the யாரு, unicellular eukaryotes நம்ம பிளேஸ் பண்ணோம். ஓகேவா? அப்போ யாரெல்லாம் யூகேரியட் டைப் ஆஃப் செல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனிசம் இல்லாமல் ஒரே ஒரு யூகேரியட் டைப் ஆஃப் செல்லாக நம்ம என்ன போயிருக்கோம், அவங்க எல்லாத்தையும் இங்கே வச்சிடணும், இந்த ப்ரோட்டிஸ்டா கீழே வைக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த ப்ரோட்டிஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன் பவுண்ட்ரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஏன் வெல் டிஃபைன் பவுண்ட்ரி கிடையாதுன்னா, சிலர் வந்து ஃபங்கை மாதிரி கேரக்டர் காட்டுவாங்க, சிலர் அனிமல் மாதிரி கேரக்டர் காட்டுவாங்க, இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மாதிரி கூட கேரக்டர் காட்டுவாங்க. அதனால் இந்த கிங்டம்க்கு என்ன இல்லை, ஒரு வெல் டிஃபைன் பவுண்ட்ரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ திஸ் கிங்டம் டஸ் நாட் ஹாவ் எனி வெல் டிஃபைன் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ they does not have the well defined boundary. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது சிங்கிள்ஸ் எல்லாம் மேடப்பாக இருக்காங்க. ஸோ they are the ancestor of higher eukaryotes. ஸோ இதை பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பாக்டீரியா இருக்குது. ஓகே, அந்த பாக்டீரியா என்னது, ப்ரோகேரியாட்லையா? இந்த பாக்டீரியாலேருந்து வந்தது தான் யார், ப்ரோட்டிஸ்டா. இந்த ப்ரோட்டிஸ்டாலேருந்து தான் யார் டெவலப் ஆனா,
நம்மளோட ஃபங்கை பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. ஓகே, ஃபங்கை பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. ஃபங்கை பிளான்ட்ஸ் அனிமல்ஸ். அப்போ இந்த protista தான் it is an ancestor for யாரு higher eukaryotes ஆன fungi plants animals இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு ancestor-ஆ மாறிச்சு. ஓகேவா, they are ancestor for the higher eukaryotes. அதே மாதிரி பாருங்க, ஒரு சைடு பாக்டீரியாவையும் இன்னொரு சைடு பிளான்ட் ஃபங்கை அனிமல் என்ன பண்ண போகுது லிங்க் பண்ண போகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு லிங்க் த யாரு ஓகே லிங்க் வித் அதர் டீலிங் வித் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஓகேவா, இதையும் மாதிரி லிங்க் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்கை மாதிரி பிளான்ட் மாதிரி அனிமல் மாதிரி கேரக்டர்ஸும் இது என்ன பண்ண போகுது காட்ட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த ப்ரொட்டிஸ்டாவை மெயினாக எங்கே பார்க்கலாம் அக்வாட்டிக் கண்டிஷன்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, மெயினாக அவங்களை எங்கே பார்க்க முடியும் அக்வாட்டிக் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவங்களால செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ரெண்டுமே காட்ட முடியும். அப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எது மூலமாக நடக்க போகுது அசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எது மூலமாக நடக்க போகுது. ஸோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அண்ட் அசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ரெண்டுமே காட்டுவாங்க த்ரூ செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். என்னது த்ரூ செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். ஓகே, அப்போ இங்கே லோக்கோமோஷனுக்கு அவங்க எதை யூஸ் பண்ண போகிறாங்க ஃபார் த லோக்கோமோஷன். ஓகேவா, they are going to use okay for locomotionக்கு என்ன யூஸ் பண்ண போறாங்க for locomotion they are going to use cilia and flagella. இந்த cilia வந்து பாத்தீங்கன்னா eukaryotic செல்லுக்கு மட்டும் தான் இருக்கும், whereas flagella eukaryotes இருக்கும் prokaryotes இருக்கும். ஓகேவா, cilia will present only in the eukaryotes whereas flagella will present in the both prokaryotes and eukaryotes. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் கேரக்டர்ஸ் யாரு கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. ஓகேவா, இங்கே இருக்கவங்க எல்லாமே சிங்கிள்ஸ் எல்லாரும் மேடம் இருப்பாங்க. இவங்க மெயினாக எங்கே பார்க்கலாம் அக்வாட்டிக் கண்டிஷனில் பார்க்கலாம். அண்ட் தே ஆர் கோயிங் டு ஆக்ட் அஸ் ஆன்செஸ்டர் ஃபார் த ஹையர் யூகரியோட்ஸ் லைக் நம்ம பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்செஸ்டர் ஆக்ட் ஆக போகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க லிங்க் பண்ண போகிறாங்க. தே கோயிங் டு ஷோ த கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபங்கை அனிமல்ஸ் இதெல்லாம் காட்ட போகிறாங்க, அதான் லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க போத் செக்ஷுவல் அண்ட் அசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் காட்ட போகிறாங்க த்ரூ cell fusion and zygote formation. For locomotion they are going to use the cilia and flagella use பண்ணுவாங்க. And இவங்கள 5 groups நம்ம classify பண்ண போறோம். We are going to classify them into 5 different groups. What are the 5 different groups? So chrysophytes, one chrysophytes, ரெண்டு dinoflagellates, மூணாவது euglenoids, and the நாலாவது என்னது slimodes, and the fifth one is protozoans. இந்த மாதிரி 5 categories இந்த protozoans நம்ம இந்த protistants நம்ம classify பண்ண போறோம். Chrysophytes, dinoflagellates, okay, euglenoids, slimodes and யார் இருக்கா protozoans. okay, இதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா. the first நம்ம பார்க்க போகிறது chrysophytes. okay, இந்த chrysophytes கீழே யார் வரப்போறா எக்ஸாம்பிள் ஃபார் chrysophytes. ஓகேவா, என்னது நம்மளோட diatoms and யார் desmids. என்னது desmids. ஓகே, அந்த டெஸ்மிட்ஸில் பிக்மெண்ட் எல்லாமே வேறு வேறு மாறி இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம் கோல்டன் ஆல்கே. என்ன சொல்கிறோம் கோல்டன் ஆல்கே. யாரை இந்த டெஸ்மிட்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் chrysophytes நமக்கு என்ன இருக்குது diatoms and desmids இருக்க போகுது. அண்ட் இவங்கள மெயினாக எங்கே பார்க்கலாம் இவங்க மெயினாக எங்கே பார்க்கலாம்னா ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க மரைன் வாட்டர்லையும் இருப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி they will be seen in the fresh water. இப்போ இது மட்டும் இல்லாமல் they will seen in the marine water also. ஓகேவா, ஸோ அப்போ இந்த வாட்டரில் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க மூவ் ஆகிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை ஃப்ளஜெல்லா இல்லை. அப்போ இங்கே என்ன இல்லை there is no flagella. இங்கே என்ன இல்லை ஃப்ளஜெல்லா இல்லை. இப்போ ஃப்ளஜெல்லா இல்லைன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ஆக்டிவா பாசிவா. இப்போ they will show the passive movement. ஓகே, அப்போ என்ன காட்டுவாங்க there is a passive movement. அப்போ வாட்டர் கரண்ட்டில் அப்படியே என்ன பண்ணுவாங்க பாசிவாக ஃப்ளோட் ஆகி போவாங்க. ஸோ அதான் என்ன சொல்லியிருப்பாங்க தேர் மைக்ரோஸ்கோபிக் ரொம்ப குட்டியாக இருக்கும் அண்ட் they will float passively in the water current. இதுக்கு எக்ஸாம்பிளாக யார் இருக்கா diatoms and desmids. இவங்களை என்ன சொல்கிறோம் கோல்டன் ஆல்கே தட் இஸ் chrysophytes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ரைட். தென் இந்த டயட்டமோட எடுத்துக்கிட்டிங்கன்னா டயட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்போது இஸ் கோயிங் டு லைக் அ சோப் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இது கொடுக்கும். ஓகேவா, ஸோ அப்போது மேலே ஒரு திக்கா கீழே ஒரு திக்கா. அப்போ ஹைப்போதிக்கா அண்ட் எபிதிக்கா. ஓகேவா, ஸோ எபிதிக்கா அண்ட் ஹைப்போதிக்கா வாட் எவர் இட் மே பி. ஓகே, இது ரெண்டு இருக்குது. ஓகே, மேலே இருக்கிறது எபிதிக்கா கீழே இருக்கிறது ஹைப்போதிக்கா. அப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு சிலிக்கா எல்லாம் இந்த செல் வாலில் எம்பட் ஆகும். ஓகேவா, என்னது சிலிக்கா வந்து எம்படட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ சிலிக்கா எம்பட் ஆகிருந்தா அந்த சிலிக்கா ஈஸிலி டெஸ்ட்ரக்டபிளா இந்த சிலிக்கா ஈஸிலி டெஸ்ட்ரக்டபிளா
உள்ள நமக்கு என்ன இருக்க போகுது நியூக்ளியஸ் இருக்கு சைட்டோபிளாசம் எல்லாமே இருக்க போகுது இந்த சிலிக்கா indestructible நோ these silica are indestructible சிலிக்கா வந்து என்ன இருக்கு செல் வால்ல எம்பெடட் ஆயிருக்கு சோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு soap box like இது இருக்க போகுது ஓகே சோ பாருங்க diatoms ஓகேவா ரெண்டு ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் ஓகே டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்க போகுது soap box like ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகுது அண்ட் இந்த செல் வால்ல யார் எம்பெடட் ஆயிருக்க போறா சிலிக்கா எம்பெடட் ஆயிருக்க போகுது நமக்கு தெரியும் சிலிக்கா இஸ் indestructible நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியாது அதை டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது சோ அதான் என்ன சொல்றாங்க இட் இஸ் indestructible ஓகேயா அப்படி இது ஒரு indestructible-ஆ இருந்தா இப்போ ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த டயட்டம்ஸ்லாம் என்ன ஆகுது நமக்கு எங்க இருக்கு இப்போ ஓஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க டை ஆயிட்டே இருக்கு அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இது என்ன ஆகும் ஓஷனோட பாட்டம்ல செட்டில் ஆகுமா ஓஷனோட பாட்டம்ல செட்டில் ஆகி இது என்ன பண்ண ஒரு ஒயிட் கலர் ராக் மாதிரி ஃபார்ம் பண்ண போகுது அதுக்கு பேர் தான் என்னன்னா இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் த diatomaceous earth என்ன ஃபார்ம் பண்ண போகுது இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் த diatomaceous earth வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ இது ஒரு ராக் மாதிரி இருக்கும் ஸோ அது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா கிரிட்டி நேச்சர் ஒரு மாதிரி கிரிட்டியாக இருக்கும் ஸோ அப்படி கிரிட்டியாக இருக்கிறதுனால நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ் அண்ட் பாலிஷிங் ஆஃப் மெட்டல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க ஸோ இந்த செல்வால் வந்து என்ன ஆகுது அக்குமுலேட் ஆகுது ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இது ஃபார்ம் பண்ண போகிற அந்த ஒயிட் கலர் ராக் தான் என்னது அந்த ஒயிட் கலர் ராக் தான் என்னது diatomaceous earth என்ன சொல்றோம் diatomaceous earth இது எப்படி இருக்கும்னு சொன்னேன் இட் இஸ் gritty நேச்சர் எப்படி இருக்கு gritty நேச்சரா இருக்கனால நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் பாலிஷிங் ஆஃப் ஆயில்ஸ் ஓகேவா பாலிஷிங் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா ஸோ தென் இவங்களுக்கு பிக்மெண்ட் இருக்கு அப்போ பிக்மெண்ட் இருக்கனால இவங்களால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றவங்க நம்ம இன்டெரக்டா என்ன சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் சொல்லலாமா இல்லை கன்சியூமர்ஸ் சொல்லலாமா ப்ரொடியூசர்ஸ்னு சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க diatoms are the chief producers of ocean முக்கியமான பாயிண்ட் ஓகேவா இது அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு diatomaceous earth யாரும் எடுக்கிறோம் diatom அண்ட் இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் soap box like appearance இருக்குது பிகாஸ் டூ ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் வந்து இருக்குது ரெண்டும் ஒன்றா பார்க்கும்போது நமக்கு soap box மாதிரி தெரியும் ஓகேவா ஓகே ஸோ இவ்வளோ தான் பசங்களாம் நம்மளோட கிரைசோஃபைட்ஸ் ஓகேவா கிரைசோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது டயட்டம்ஸ் ஓகேவா அண்ட் யார் இருக்கா டெஸ்மிட்ஸ் கோல்டன் ஆகி இருக்கு ஓகேவா ஸோ இவங்களுக்கு ஃப்ளஜெல்லாம் கிடையாது அப்போ தே ஃப்ளோட் பாசிபிள் இந்த வாட்டர் இவங்க ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க மரைன் வாட்டர்லேயும் இருப்பாங்க ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட் இவங்களோட செல் வால் எப்படி இருக்கும் ரெண்டு தின் ஓவர்லாப்பிங் செல் வால்ஸ் இருக்கும் இது ரெண்டு ஒன்றா பார்க்கும்போது எப்படி இருக்கும் சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்போ இந்த டயட்டம்ஸ் ஆகும்போது ஓகேவா என்ன ஆகும் ஒரு பில்லியன் ஆஃப் இயர்ஸ் கீழே சாயில் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க எர்த்தில் அதாவது ஓஷனோட பாட்டமில் தில் ஃபார்ம் த ஒரு ராக் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க விச் இஸ் நோன் அஸ் diatomaceous earth இது எதால் இருக்குது சிலிக்கா இருக்கு இல்லையா அப்போ இட் இஸ் indestructible இதோட கிரிட்டி நேச்சர் இருக்கனால இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப் பாலிசிங் ஆஃப் மெட்டல்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இவங்க ப்ரொடியூசர்ஸ் இல்லையா அதனால இவங்களை என்ன சொல்கிறோம் they can do the photosynthesis so they are the chief producers in the ocean okay they are going to act as the chief producers in the ocean ஓகேவா ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இஸ் தேர் எனி டவுட் கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம் இஸ் தேர் எனி டவுட் So நம்ம chrysophytes முடிச்சாச்சு we have completed the chrysophytes okay அப்ப next போறோம்
Next moving to the dinoflagellates. Okay, அது பேர்ல இருக்க dinoflagellates. Dinoflagellates என்ன இருக்க போகுது, அவங்களுக்கு ரெண்டு flagella இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இவங்களும் மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க, மெரைன் கண்டிஷனில் இருப்பாங்க. இவங்களுக்கும் பிக்மெண்ட் இருக்கனால they can do the photosynthesis. ஓகேவா? ஸோ அந்த பிக்மெண்ட்னால இவங்களோட கலர் வந்து வேரி ஆகும். ஸோ அதை கொடுத்துருப்பாங்க பாருங்க, எல்லோ, க்ரீனு, ப்ரௌனு, ப்ளூ, ரெட், இந்த மாதிரி எல்லாமே கலர் வேரி ஆக போகுது. ஓகே, dinoflagellates எங்கே பார்க்க போகிறோம், மெரைனில் பார்க்க போகிறோம். தே ஆர் ஆல்சோ ஃபோட்டோசிந்தரிக். பிக்மெண்ட்டை பொறுத்து இவங்க கலர் மாறப்போகுது. ஓகே, ஸோ இவங்களுக்கு இங்கே என்ன இருக்க போகுதுன்னா, நமக்கு ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ் வந்து இங்கே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பாருங்கள், அவுட்டர் சர்ஃபேஸில் லெட் அஸ் கன்சிடர் இதை ஒரு dinoflagellates எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் என்னதுன்னா ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ். இதுதான் என்னது, ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன எவ்வளோ ஃப்ளாஜெல்லா இருக்குன்னு சொன்னேன், ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும், இன்னொன்று லாஞ்சிடியூடினலாக இருக்கும். ஓகேவா? அப்போது நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் ஃப்ளாஜெல்லா ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஃப்ளாஜெல்லா, இது ஒரு ஃப்ளாஜெல்லா. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்குது. அண்ட் இதான் நம்ம என்ன சொல்கிறோம், செல்லுலோசிக் பிளேட்ஸ். இந்த செல்லுலோசிக் பிளேட்ஸ் இன்னர் சர்ஃபேஸில் இருக்கா, அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஓகேவா? இது எங்கே இருக்குது, அவுட்டர் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஓகேவா? ஒன்று லாஞ்சிடியூடினலாகவும் இன்னும் எப்படி இருக்கும், டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த dinoflagellates மெயினாக ஒருத்தர் இருக்கான், தட் இஸ் ரெட் dinoflagellate. யார், ரெட் dinoflagellates. இவன் பேர் தான் என்னென்னா கோனியலாக்ஸ். ஓகே, என்னது கோனியலாக்ஸ். இதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது டக்குன்னு மல்டிப்ளை. அது பேர் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ரெட் dinoflagellate சொன்னால். அப்போது ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது டக்குன்னு மல்டிப்ளை ஆகும்போது அப்போ என்ன இருக்கும், ரெட் கலரில் இருக்குமா. ஸோ இது மெயினாக எங்கே இருக்கும்னு சொன்னேன், மெரைன் கண்டிஷனில் இருக்கும். அப்போ அங்கே வர டைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, ரெட் கலரில் இருக்கும். அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெட் டைட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ the event red tide is caused by யார், red dinoflagellates கோனியலாக்ஸ். ஓகே, எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது. சரியா? ஸோ அதை பாருங்கள். ஸோ ரெட் dinoflagellates கோனியலாக்ஸ் இது என்ன பண்ணுது, ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் போய் அங்கே வர டைட்ஸ் என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதான் ரெட் டைட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கோனியலாக்ஸை சாப்பிடும்போது சில டாக்ஸின்ஸ் வந்து, எக்ஸாம்பிள் ஃபியூட்டிக் ஃபிஷ்ஷஸ் இதை சாப்பிடுதுன்னா, இப்போ நிறைய dinoflagellates ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும்போது இது ஒரு பாய்சன் ரிலீஸ் பண்ணும். இந்த பாய்சனால் நமக்கு பேரலைசஸ் கூட வரலாம் அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு, இல்லைனா அவங்க டை கூட ஆகலாம். அதான் சொல்கிறாங்க, இங்கே டாக்ஸின் ரிலீஸ் பண்ண போது they are going to kill the other marine animals such as fishes. என்ன பண்ணும், it may kill or else it may cause a paralysis also. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட dinoflagellates வச்சு நீங்கள் ஞாபகம். ஹாய் அஸ்மினா ஃபாத்திமா, ஹாய் சாந்தி கோபிநாத், ஹாய். ஓகே, எஸ், நம்மளோட சீரீஸ் பேர் முஃபாசா தான். ஓகேவா? ஸோ இந்த முஃபாசா சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபுல் சிலபஸையும் we are going to cover. நமக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் ஆகும், இல்லை லைவ் செஷன்ஸ் ஆகும், சப்ஜெக்ட் வைஸாக நம்ம போக போகிறோம் பசங்களா. ஸோ எல்லாமே ரெடி ஆயிக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் யூக்ளினாய்ட்ஸ். ஓகே, ஸோ முன்னாடி பார்த்த ரெண்டு பேர் எங்கே, மோஸ்ட்லி மரைனில் இருப்பாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன இருந்தது, செல் வால் இருந்தது. ஓகேவா? பட் இந்த பையனுக்கு பாருங்க, இந்த யூக்ளினாய்டுக்கு என்ன இல்லை, செல் வால் இல்லை. ஓகேவா? அப்போது ஹியர் தேர் இஸ் நோ செல் வால். என்ன இல்லை, செல் வால் இங்கே ஆப்சென்ட். அப்போ செல் வால் இல்லைன்னா அப்போ என்ன இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஹேவிங் த ப்ரோட்டீன் ரிச் லேயர் விச் இஸ் நோன் அஸ் பெலிக்கல். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கல் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ப்ரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கல் இருக்கிறதுனால ஓகேவா, ஸோ என்ன இருக்குது, நோ செல் வால். அப்போ ப்ரோட்டீன் ரிச் லேயர் யார், பெலிக்கல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பெலிக்கலுக்குனால இது என்ன ஆகலாம், இட் வில் ஷோஸ் அ ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பாடி இங்கே எப்படி இருக்க போது, ஃப்ளெக்சிபிளாக இருக்க போது. அவங்க ரெண்டு பேரும் எங்கே சொன்னேன், மெரைன் வாட்டரில். பட் இது எங்கே இருக்க போகிறேன், ஃப்ரெஷ் வாட்டர். அதுவும் ஸ்டாக்னெண்ட்டாக அப்படியே தேங்கி நிற்கிற ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்லையே, அங்கே தான் இந்த யூக்ளினாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூக்ளினாய்ட்ஸ் என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுவாங்க, they will show the mixotrophic. என்னது, mixotrophic mode of nutrition. Mixotrophic na they will show the autotrophic
and they will also show the heterotroph. Autotrophic காட்டுவாங்க, heterotrophic காட்டுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம், mixotrophic mode of nutrition. ஓகேவா? ஆட்டோட்ராஃப்னா என்னது? சன்லைட். ஓகேவா? இங்க பாருங்க, சன்லைட் இருக்கும்போது with the help of sunlight அவங்க என்ன பண்றாங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம், they will be acting as a என்னது, they will be acting as a autotrophs. ஓகே, அதாவது photosynthetic இருக்க போறோம் இந்த process of sunlight. இப்போ சன்லைட் டிப்ரிவேட்டர், சன்லைட் வந்து இல்லை கம்மி ஆகிட்டு இருக்குது, அப்போ என்ன பண்ண போகுது, they will be acting as a heterotrophs, அதாவது ப்ரெடேட்டராக மாறப்போகுது. ப்ரெடேட்டராக மாதிரி குட்டி குட்டியாக இருக்கவங்க எல்லாத்தையும் இந்த யூக்லியன்ட் சாப்பிட்ரும். அப்போது இது என்ன காட்டுது, எனக்கு ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுது, ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் காட்டுது. அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், மிக்ஸோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரைட்டா? ஸோ யூக்லியன்ஸ் மோஸ்ட்ல எங்கே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், செல் வால் இல்லை, அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன்ஸ் லேயர் பெலிக்கல் இருக்குது, அது இருக்கனால பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? தென் இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது, மிக்ஸோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? சன்லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், சன்லைட் இல்லைனா ப்ரெடேட்டர் ஆக்ட் ஆகும். ஓகே ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் போகிறோம் பாருங்கள். ஸோ outermost covering will be having the protein rich layer that is known as pellicle இங்கே இருக்குது. அண்ட் டைனோஃப்ளாஜெல்லைட்ஸ் மாதிரி இங்கேயும் 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஓகேவா? So you can see the 2 flagellas will be there. One long இருக்கும், இன்னொன்று ஷார்ட்டாக இருக்கும். ஒன்று லாங், இன்னொன்று ஷார்ட்டு. ஓகேவா? நம்ம சைனோபாக்டீரியா பார்த்தோம் இல்லையா, இட்ஸ் கோயிங் டு ஹேவ் த குளோரோஃபிலே சிமிலர் டு த ஹையர் பிளான்ட். அதே மாதிரி தான் யூக்லினாட்ஸையும் they will also going to have the pigments similar to the higher plants. ஓகே, அந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது சைனோபாக்டீரியா ஒரு பாயிண்ட் பார்த்தோம், யூக்லினாட்ஸையும் ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது. ஓகேவா? Right. ஓகேவா? நெக்ஸ்ட் போகிறோம். தேங்க்யூ அஸ்மினா ஃபாத்திமா, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸ்லைம் மோல்ஸ். ஓகேவா? ஸ்லைம் மோல்ஸை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அ சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டன். சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டன்ஸ்னால் என்னது, they will feed on the dead and decay matter சாப்பிடுவாங்க. கரெக்டாக? ஸோ பாருங்கள், இது என்னென்னு பார்த்து ஏதோ லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஜென்ரலாக டெட் அண்ட் டிகே ஆகிற ட்விக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான் டெட் அண்ட் டிகே ஆகிற ட்விக்ஸ். ஓகேவா? மரக்கிளைகள் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது மேலே என்ன பண்ண போகுது, நம்மளோட ஸ்லைம் மோல்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இதை என்ன பண்ணுவாங்க, அது ஃபீட். ஓகே, அதான் அவங்க என்ன சாப்ரோஃபைட் இல்லையா, அப்படி மூவ் ஆகும்போது இதெல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. ஓகே, வென் கண்டிஷன் பிகம் ஃபேவரபிள், அப்போ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருது. என்ன வருது, ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருது. அப்படி ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன பண்ண போகிறாங்க, they are going to form the aggregation. ஒரு அக்ரிகேஷன் மாதிரி ஒரு குரூப்பாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, which is known as என்னது, இந்த அக்ரிகேஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிளாஸ்மோடியம். ஓகேவா? இதுதான் என்னது, பிளாஸ்மோடியம். ஓகேவா? ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, பிளாஸ்மோடியம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளைக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்காதுல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருது. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த பிளாஸ்மோடியம்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஃபங்கை மாதிரி. என்னது, ஃபங்கை மாதிரி. ஃபங்கில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் ஆகல, அதே மாதிரி இதுலேயும் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இது பேர் என்னது, ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃப்ரூட்டிங் பாடி யார் மாதிரி இருக்குது, இட் இஸ் லைக் ஃபங்கை லைக். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, ஃபங்கை லைக். ஓகேவா? ஃபங்கை லைக். அண்ட் பிளாஸ்மோடியமில் என்ன இருக்காதுன்னா, பிளாஸ்மோடியமில் செல் வால் இருக்காது. செல் வால் இங்கே ஆப்சென்ட். அப்போ செல் வால் எங்கே ஆப்சென்ட்டாக இருக்கும், அனிமல்ஸில் இருக்கும் இல்லையா. அப்போ பிளாஸ்மோ எப்படி இருக்குது, அனிமல் லைக் என்ன இருக்குது, பிளாஸ்மோடியம் இருக்குது, ஃபங்கை லைக். ஓகேவா? என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, they are producing a fruiting body. இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே they are going to produce a spores. ஓகே, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்போர்ஸ். பட் இந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரூட்டிங் பாடியிலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எனக்கு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த ஸ்போர்ஸ் ஒன்ஸ் அகேன் இந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்போர்ஸுக்கு என்ன இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு ஹேவ் த ட்ரூ செல் வால். இந்த ஸ்போர்ஸுக்கு என்ன இருக்க போகுது, ட்ரூ செல் வால் இருக்குது. ஓகே, லெட் அஸ் கன்சிடர் இதெல்லாம் ஸ்போர்ஸ். ஓகேவா? ஸ்போர்ஸுக்கு என்ன இருக்குது, இட்ஸ் ஹேவிங் எ ட்ரூ செல் வால், அதாவது செல்லுலோசிக் செல் வால் இருக்குது. அப்போ செல்லுலோசிக் செல் வால் எங்கே பார்க்க போகிறோம், பிளான்ட்டில். ஓகேவா? அப்போ இட்ஸ் கோயிங் டு ஷோ த பிளான்ட் லைக் செல் வால். ஸ்போர்ஸ் காட்டுது. ஓகேவா? பிளான்ட் லைக் என்ன காட்டுது, ட்ரூ செல்லுலோசிக் செல் வால் இருக்குது. ஓகேவா? தென் இந்த ஸ்போர்ஸ் அகைன் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த ஸ்போர்ஸில் எனக்கு என்ன வரும்,
இந்த ஸ்போர்ஸ்லேருந்து அகெயின் எனக்கு ஸ்லைமோஸ் வரும் ஓகேவா இந்த ஸ்போர்ஸை யார் ஸ்ப்ரெட் பண்ணுறா இந்த ஸ்போர்ஸை யார் ஸ்ப்ரெட் பண்ணுறா இட் வாஸ் டிஸ்பர்ஸ்டு பை ஏர் கரன்ஸ் யார் ஏர் கரன்ஸ் மூலமாக ஓகே ஏர் கரன்ஸ் மூலமாக இது என்னது டிஸ்போஸ் ஆகும் ஸோ இதுதான் சிம்பிள் லைஃப் சைக்கிள் பசங்களா ஓகே இதுதான் என்னது சிம்பிள் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆர் பிளாஸ் நம்மளோட ஸ்லைமோஸ் ஓகேவா ஸோ என்ன பண்ணுது திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இது என்ன பண்ணுது டெட் அண்ட் டீகேயிங் ட்ரிக்கில் இது அப்படியே மூவ் ஆகி சாப்பிட்டுட்டே இருக்குது ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஃபார்ம் பண்ணுது இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணுது இந்த பிளாஸ்மோடியமில் செல் வால் இல்லை செல் வால்னால் அது என்ன சொல்லலாம் அனிமல் லைக் தேர் இஸ் நோ செல் வால் வேறஸ் unfavorable condition வரும்போது என்ன ஃபார்ம் பண்ணுது இஸ் கோயிங் டு ஃபார்ம் த fruiting body இந்த fruiting body எப்படி இருக்கு இட் இஸ் fungi like fruiting body ஃபார்ம் பண்ணுது இந்த fruiting bodyக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஸ்போர்ஸுக்கு ட்ரூ செல் வால் இருக்கு இந்த செல் வால் எப்படி இருக்கு இட் இஸ் லைக் பிளான்ட் லைக் செல் வால் செல்லுலோசிக் செல் வால் இருக்கு அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் கரண்ட்ஸ் இது என்ன ஆகுது ஸ்ப்ரெட் ஆகி அகைன் எனக்கு ஸ்லைமோஸ் வருது இதுதான் சிம்பிள் லைஃப் சைக்கிள் யாரு நம்மளோட ஸ்லைமோஸோட சிம்பிள் லைஃப் சைக்கிள் இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும் ஓகேவா ஓகே இப்போ முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா ஸோ பாருங்கள் தே ஆர் த சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டன்ஸ் ஓகேவா என்ன ஆகும் தே வில் மூவ் எப்போ டெட் அண்ட் டிகேயிங் ட்ரிட்ஸ் மேலே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அப்போ அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ ஒரு சூட்டபிள் கண்டிஷன் இருக்கும்போது ஓகேவா ஒரு சூட்டபிள் கண்டிஷன் இருக்கும்போது தே வில் ஃபார்ம் த அக்ரிகேஷன் அதோட பேர் என்ன பிளாஸ்மோடியம் ஓகேவா எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த பிளாஸ்மோடியம்லேருந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது இந்த பிளாஸ்மோடியம்லேருந்து எனக்கு ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஃப்ரூட்டிங் பாடியில் என்ன இருக்கும் ஸ்போர்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த ஸ்போர்ஸுக்கு என்ன இருக்குது இந்த ஸ்போர்ஸ் ஹேவிங் த ட்ரூ செல் வால் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ட்ரூ செல் வால் எப்படி இருக்குது பிளான்ட் லைக் அண்ட் இந்த ஸ்போர்ஸ் யார் டிஸ்பர்ஸ் பண்ணுற இட் வாஸ் டிஸ்பர்ஸ்டு பை ஏர் கரண்ட்ஸ் இவ்வளோதான் ஸ்லைமோஸ் ஓகே அப்போது இது அனிமல் லைக் பிளாஸ்மோடியம் வித்தவுட் செல் வால் ஃபங்கை லைக் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் பண்ணுது and plant like என்ன ஃபார்ம் பண்ணுது plant like spores with true cell wall அதாவது cellulosic cell wall spores வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா ரைட்டா then இந்த ஸ்லைமோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் if you want you can add the example that is physarum எக்ஸாம்பிள் என்ன physarum ஸோ இதுதான் நம்ம பார்க்குற பிளாஸ்மோடியம் ஓகே அப்படியே செவரல் ஃபீட்டுக்கு இது என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே இது ஓவரால் லைஃப் சைக்கிள் நெக்ஸ்ட் போகிறோம் லாஸ்ட் குரூப்பு புரோட்டோசோவன் லாஸ்ட் குரூப் புரோட்டோசோவன் இதில் இருக்கிற எல்லாருமே ஹெட்டோட்ராப்ஸ் தான் ஸோ அதனால் இவங்களை என்ன சொல்கிறோம் தே ஆர் த primitive relatives ஆஃப் அனிமல்ஸ் பிகாஸ் எல்லாருமே யார் ஹெட்டோட்ராப்ஸ் எதர் ப்ரெடேட்டராகவோ parasites-ஆவோ இருக்காங்க என்னது எதர் ப்ரெடேட்டராகவோ parasite-ஆவோ இருக்காங்க ஓகே தென் பேஸ்ட் ஆன் த லொக்கோமோட்டரி ஆர்கன் அமீபாய்ட் புரோட்டோசோவன் ஃப்ளஜெலேட்டட் புரோட்டோசோவன் ciliated protozoan and last sporozoan இதை பொறுத்து என்ன மாதிரியான லொக்கோமோட்டரி ஆர்கன் வச்சுருக்காங்க அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நாலாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அமீபாய்டு ஃப்ளஜெலேட்டடு சிலியேட்டடு அண்ட் லாஸ்ட்டாக ஸ்போரோசோன் பார்க்கலாமா ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அமீபாய்டு புரோட்டோசோவன் ஓகேவா அது எங்கே இருக்கும் வாட்டரில் இருக்கும் ஓகேவா பாருங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் சீ வாட்டரில் இருக்கும் தென் மாய்ஸ்ட் ஏரியாவில் இருக்க போகுது ஓகேவா ஸோ இது அமீபாய்டு புரோட்டோசோவன் நமக்கு தெரியும் லோவர் கிளாஸ்லேருந்து அமீபா படிக்கிறோம் அமீபாக்கு என்ன இருக்கும் ஃபால்ஸ் ஃபீட் ஓகே அதாவது என்ன சூடப்பொடியா இந்த சூடப்பொடியை வச்சு ஃபுட்டையும் கேப்சர் பண்ணும் மூவ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ தே ஆர் கோயிங் டு ஹேவ் த லொக்கோமோட்டரி ஆர்கன் யார் சூடப்பொடியாக இருக்க போது இது எதுக்கு மூவ்மெண்ட்டுக்கும் கேப்சர் த ப்ரே ஓகே ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகுது அண்ட் சில மெரைன் ஃபார்ம்ஸில் அவங்களுக்கு என்ன இருக்கும் சிலிக்கா செல்ஸ் இருக்கும் ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் யார் அமீபா அண்ட் என்டமீபா இதில் ஒரே ஒருத்த மட்டும் பாராசிட்டிக்கு தட் இஸ் என்டமீபா இது என்ன காஸ் பண்ணும் அமீபிக் டிசென்ட்ரி அமீபியாசிஸ் எல்லாம் காஸ் பண்ணும் யார் இந்த என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அது மட்டும் பாராசிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே சஞ்சய் குமார் ஹாய் சஞ்சய் குமார் பிக் ஃபேனா தேங்க்யூ சஞ்சய் குமார் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் ஃப்ளஜிலேட்டர் பேரில் இருக்கீங்க லொக்கோமோட்டரி ஆர்கன் யாராக இருப்பா லொக்கோமோட்டரி ஆர்கன் யார் ஸோ தட் இஸ் த ஃப்ளஜெல்லா இங்கே லொக்கோமோட்டரி ஆர்கன் யார் ஃப்ளஜெல்லா இது தனியாக வாழும் ஃப்ரீ லிவிங்காக இருக்க முடியும் இது பாராசிட்டிக்காகவும் இருக்கும் ஓகேவா அண்ட் இந்த ஃப்ளஜெலேட்டட் புரோட்டோசோனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ட்ரிப்னோசோமா யார் இங்கே பாரு யூ கேன் see the flagella இதுதான் ஃப்ளஜெல்லா திஸ் இஸ் த ஃப்ளஜெல்லா ஓகே அப்போ ஃப்ளஜெல்லா இருக்கனால இது என்ன சொல்கிறோம் ஃப்ளஜெலேட்டட் புரோட்டோசோவன் இங்கே ஸ்லீப்பிங் சிக்னஸ் இதை காஸ் பண்ணும் விச் இஸ் யார் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் ஓகே யார் ட்ரிப்னோசோமா ஓகேவா சிம்பிளாக ஃப்ளஜிலேட்டட் புரோட்டோசோம்ஸ்க்கு இவங்க மூவ்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளஜில் யூஸ் பண்ணுவாங்க இது ஸ்லீப்பிங் சிக்னஸ் காஸ் பண்ணும் அது யாருன்னா ட்ரிப்னோசோமா இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை
ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட்டு சிலியேட்டட் புரோட்டோசோவா நீங்கள் என்ன இருக்க போகுது, thousands ஆஃப் சிலியா பாடி சுற்றி இருக்கும். யார்? நம்மளோட பாராமீசியம்க்கு. ஓகேவா? ஸோ இந்த சிலியா எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபுட்டை வந்து ஓப்பன் கேவிட்டி ஒன்று இருக்கும். ஓகேவா? அதில் ஹேவ் த ஓப்பன் கேவிட்டி. இட் இஸ் கன்சிடர் நம்மளோட பாராமீசியம் இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ யூ கேன் கன்சிடர் லைக் பாராமீசியம் இப்படி இருக்கும்னு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஓப்பன் கேவிட்டி இருக்கும். ஓப்பன் கேவிட்டி அண்ட் இது ஃபுட் வேக்யூல் மாதிரி இருக்கும். ஓகே ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? they will have the cilia. அந்த மாதிரி நிறைய சிலியா இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த சிலியா மேலே ஏதாவது ஃபுட்டு ஃபால் ஆச்சுன்னா இந்த ஃபுட்டை என்ன பண்ணுவாங்க, ஒரு கோஆர்டினேட்டட் மேனராக இந்த ஃபுட்டை ஓப்பன் கேவிட்டிக்கு கொண்டு வருவாங்க. திஸ் இஸ் கல்லட். ஓகேவா? அந்த கல்லட்டுக்கு ஃபுட்டை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஃபுட்டு உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும். அப்போ இந்த சிலியா எதுக்கு யூஸ் ஆக போகுது? தீஸ் ஆர் த சிலியா. ஓகேவா? அந்த சிலியா எதுக்கு யூஸ் பண்ண? ஃபுட்டை கைட் பண்ணுறதுக்கும் அண்ட் லோக்கோமோஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஸோ தே ஆர் அக்வாட்டிக் அண்ட் தே ஆர் ஆக்டிவ்லி மூவிங். அப்போ ஆக்டிவ்லி மூவிங்னா ஏதோ ஒரு லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சர் இருக்க போது தட் இஸ் சிலியா. இது என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ஸ்டீ த ஃபுட் இன் டு த கல்லட். இது என்சிஆர்டி லைன் இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் சிலியேட்டட் புரோட்டோசோவன் யார்? பாராமீசியம். யார்? பாராமீசியம். ஓகேவா? ஸோ உள்ள நமக்கு மேக்ரோ நியூக்ளியஸ், மைக்ரோ நியூக்ளியஸ் இது எல்லாமே உள்ள கண்டென்ட் இருக்கும். பட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண என்னது? சிலியாவை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். மற்றதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? ரைட்? ஓகே அப்போ நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்போரோசோமன். இந்த ஸ்போரோசோமனுக்கு என்ன இருக்காது? லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சரே இருக்காது. இவங்களோட லைஃப் சைக்கிளில் ஒரு இன்ஃபெக்டிஷியஸ் ஸ்போர் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. என்ன ஃபார்ம் பண்ணாங்க? இன்ஃபெக்டிஷியஸ் ஸ்போர் ஃபார்ம் பண்ணாங்க. அதனால தான் அவங்க நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்போரோசோமன். இதுக்கு எக்ஸாம்பிள் மலேரியா காஸ் பண்ணக்கூடிய அந்த பாராசைட் யார்? பிளாஸ்மோடியம். இதுக்கு வெக்டராக யார் இருக்க போகிறா? மாஸ்கிட்டோ இருக்க போகுது. ஸோ அதான் பாருங்கள், லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சரிங்க கிடையாது. ஓகேவா? இவங்க லைஃப் சைக்கிள் என்ன ஃபார்ம் பண்ணுறது? ஃபார்ம் த இன்ஃபெக்டிஷியஸ் ஸ்போர். இதுக்கு எக்ஸாம்பிள் யார்? பிளாஸ்மோடியம். அண்ட் இந்த பாயிண்ட் முக்கியம், they will stagger in the human population. ஓகேவா? ஹியூமன் பாப்புலேஷனுக்கு ஒரு மேஜர் லாஸ் வந்து காஸ் பண்ணும். ஓகேவா? they will stagger in the human population. this is about the sporosomes. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிங்டம் மொனரா முடிச்சாச்சு, ப்ரோட்டிஸ்டா முடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மூவிங் டு த கொஷின்ஸ். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஆன்சர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஸோ நேம் த சயின்டிஸ்ட் who used the scientific base of classification for the first time. யார் வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணா? யார் வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேஸில் கிளாஸிஃபை பண்ணான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? பட்டுன்னு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். பெஞ்சமின் ஹூக்கர், அரிஸ்டாட்டில், ஹாரஸ் விட்டேக்கர் அண்ட் லினேயஸ். இதில் யார் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணது யார்? Who did the scientific base of classification for the first time? Who did that? That is நம்மளோட யார் பசங்களா? Aristotle. Okay, it was done by Aristotle. So first question, option number 1. Okay, scientific baseல classify பண்ணது Aristotle. Okay, two kingdom classification கொடுத்தது வந்து யாரு? Linnaeus. Okay, so the answer for this question is option number 2. என்னது? option number 2 Aristotle first நமக்கு classify பண்ணாரு. Okay வா? இப்போ next question போறோம். two kingdom classification எது criteria? So two kingdom classification ஓட அவங்க என்ன கேக்குறாங்க? It is based on what was the criteria? இது கொடுத்ததான் யாரு? நம்ம it was given by நம்மோட Carolus Linnaeus. கொடுத்தது யாரு சொல்லுங்க பாப்போம். ஓகே ஸோ டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணியிருக்கு? பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஸோ செல் ஸ்ட்ரக்சரா, ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் அண்ட் டைப் ஆஃப் செல் வால் அண்ட் என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டாக? போத் 2 and 3. இது ஆன்சர். பட்டுன்னு போடுங்க பார்ப்போம். ஹர்ஷினி, சூப்பர் வெரி குட் ஹர்ஷினி, வெரி குட். செல் வால் இருக்கா இல்லையா? செல் வால் இருந்தால் எங்கே வைப்போம்? பிளான்ட்டே கீழே. செல் வால் இல்லைன்னா எங்கே வைக்க போகிறோம்? செல் வால்னா எங்கே வைக்க போகிறோம்? செல் வால் இல்லைனா வில் பி கீப்பிங் அண்டர் த அனிமலியா கீழே. ஓகே வெரி குட் ஆஃபியா, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபைலோஜெனினா என்ன? ஓகே சைலண்ட் மாஃபியா செக் பண்ணுங்க. ஃபைலோஜெனினா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபைலோஜெனி? மார்ஃபாலஜியை பற்றி சொல்லுதா இல்லை ஃபிசியாலஜியை பற்றி சொல்லுதா? செல் டைப் அண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுதா? அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இதில் ஃபைலோஜெனினா எதை பற்றி சொல்லுது?
morphology, physiology, cell structure, and last one is எது நம்ம phylogenetic relationship. எது ஆன்சரு பட்டு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவ் ஆகுறோம். எஸ் சூப்பர் ஓகேவா. ஃபைலோஜெனினா என்னது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது என்னது, ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ பாருங்கள் 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனில் ஓகேவா எந்த கிங்டம் வந்து 2 டொமைனில் இருக்குது, எந்த கிங்டம் வந்து 2 டொமைனில் இருக்குது. சூப்பர். ஸோ ஆன்சரை போடுங்க பார்ப்போம். 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனில் யார் எந்த கிங்டம் 2 டொமைனை ஆக்குபை பண்ணுது, எந்த கிங்டம். வெரி குட் நேஹா, வெரி குட். ஓகே ஸோ அப்போது இங்கே யார் மொனெரா. ஓகேவா, மொனெரா தான் என்ன பண்ணுது, 2 டொமைனை ஆக்குபை பண்ணாது. மொனெரா தான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம், யூ பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு 2 டொமைனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஸோ சூப்பர். Next question போகிறோம். Next question. Choose a correct statement with respect to the earliest classification. ஓகேவா, with respect to the earliest classification, earliest scientific basisல பண்ணது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அவரை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் போட முடியும். பட்டுன்னு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்ட். 4th ஆப்ஷன் தான் லாஸ்ட் கொஸ்டினுக்கு. சூப்பர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. ஸோ ஏர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷனாக ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேஸில் பண்ண கிளாஸிஃபிகேஷனாக அதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டு. இது அரிஸ்டாட்டில் கொடுத்தாரா. ஓகே தென் இங்கே பிளான்ஸை நம்ம என்ன பண்ணோம், கிளாஸிஃபை எதை பேஸ் பண்ணி ட்ரீஸ் ஹர்ப்ஸ் ஷ்ரப்ஸ் கிளாஸிஃபை பண்ணோமா அண்ட் என்னென்னு சொல்லலாம். ஓகே இட் வாஸ் கிவன் பை அரிஸ்டாட்டில். ஓகேவா, இங்கே என்ன பண்ணார், பிளான்ஸை பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி ட்ரீஸு ஹர்ப்ஸு ஷ்ரப்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணார். கரெக்டு. அண்ட் அனிமல்ஸை ஆர்பிசி இருக்கா ஆர்பிசி இல்லையான்னு கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இதுவும் கரெக்டு. சூப்பர் வெரி குட் பசங்களா. The answer is option number 4. ஓகேவா. இப்போ டக்கு நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். எஸ் கரெக்ட், ஆல் ஆஃப் தீஸ் தான். ஓகே ஸோ இன்னும் வாட்ஸ்அப் சேனலாக ஜாயின் பண்ணலாம். ப்ளீஸ் ஜாயின் ஆர் வாட்ஸ்அப் சேனல். இது ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸை நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, இதில் ஜாயின் பண்ணுவோம், யூல் பி கெட்டிங் தீஸ் நோட்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஓகே மேட்ச் பண்ணுங்க. ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஸ்ட்ராஃபைல்ஸ் அண்ட் மெத்தனோஜன்ஸ். ஓகேவா, ஹாலோஃபைல்ஸ் எங்கே இருக்கும், தெர்மோஸ்ட்ராஃபைல்ஸ் எங்கே இருக்கும், மெத்தனோஜன்ஸ் எங்கே இருக்கும். பட்டுன்னு மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். Very good Neha, very good Afia. Okay, can I answer? Halophiles எங்க இருப்பாங்க, halophiles will present in the salty areas they will present. Okay வா. Thermophilophiles எங்க இருக்கும், they will present in the hot springs. Methanogens எங்க இருக்கும், marshy areas and guts of the ruminants. இந்த இடத்துல நம்ம இவங்களை பார்க்கலாம். ஓகேவா. அப்போ 1க்கு B, ஓகேவா, 2க்கு A, 2க்கு வந்து C, B, C, A. Okay, B, C, A. The answer is option number 3. Okay, very good, super. Okay, the answer is option number 3. Next question போறோம். So which of the following statement are false? எதெல்லாம் incorrect அப்படின்னு கேட்குறாங்க. So methanogens வந்து present in the alimentary canal of several ruminants like cow, buffaloesலாம் இருக்கும். Then methanogens are responsible for production of biogas அப்படின்னு சொல்றாங்க. Very good. Third option தான் correct. And methanogens are present in the guts of the non-ruminants and like cow and buffalo. Then 4th option both 1 and 2. Okay va. So 6th question option number 3 is right. Then what was the answer for 7th question? Is incorrect. Which is incorrect. ஓகேவா. ஸோ இங்கே இன்கரெக்டஸ். ஓகே மெத்தனோஜன்ஸ் எதுக்கு எங்கே இருக்கும், கட்ஸ் ஆஃப் த ரூமினன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். கரெக்டு. இது பயோகாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டு. நான் ரூமினன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. ஓகேவா, நான் ரூமினன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா, ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் போகலாம். 8th கொஸ்டின். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் யார் பண்ணுறா, எதை வச்சு பண்ணுறாங்க. ஓகேவா, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வாஸ் டன் பை ஹூம் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்.
Okay va? Answer என்ன? Special type of vegetative cell, heterosis, non-stalk and anabina. எந்த ஆப்ஷன் பட்டு போடுங்க பார்ப்போம். So it was done by a special type of vegetative cell. அதான் என்ன சொல்றோம்? Heterosis, which is seen in the non-stalk and anabina. Reproductive cell கிடையாது. ஓகேவா? Vegetative as well as reproductive சொல்ல முடியாது. None of these will. So இப்போ 8th question, first option. 8th question, first option. Moving to the 9th question. ஓகேவா? Which is wrong? ஓகேவா? Chemosynthetic autotroph வச்சு பார்க்கும்போது எது wrongனு கேக்குறாங்க. Chemosynthetic autotroph வச்சு பார்க்கும்போது எது wrong? பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். Which is wrong with respect to the chemosynthetic autotroph? Which is wrong? So they'll oxidize the various inorganic substance. Okay, what they are going to do? They are going to oxidize various inorganic substance like nitrate, nitrates and ammonia. Okay, correct na? Okay, they play major role in the recycling of nutrients. Correct. And solar energy. Chemo சொல்லும்போது எப்படி நம்ம சோலார்னு சொல்ல முடியும்? சோலார்னா photosynthetic autotrophs ஆயிரும்ல. So அப்படி இருக்கும்போது third option is the wrong. Okay, they can prepare their own food from the inorganic substance. Yes, இது correct. Okay va? 9th question, option number 3. Moving to the 10th question, most of the bacteria. Yes, very good Afia, very good, very good. Okay, so moving to the 10th question, most of the bacteria, autotrophs, heterotrophs, chemosynthetic autotrophs and parasites. Most of the bacteria எங்க வருவாங்க? பட்டுன்னு போடுங்க பாப்போம். போல்ல பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. Most of the bacteria எங்க வரும்? Most of the bacteria. Most of the vast majority of bacteria are heterotrophs. So answer is option number 3. Super. Okay va? 10th question, third option. 10th question, third option. 11th question, saprophytic protestant. யாரை காமனா saprophytic protestant சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்போம். யாரை காமனா saprophytic protestant சொல்லுவோம்? Slime mold, chrysophytes, dinoflagellates and euglenoids. Okay va? So slime molds, chrysophytes, dinoflagellates and euglenoids. இதுல யாரு வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்? saprophytic protestant சொல்லுவோம். யாரு? slime mold, chrysophytes, dinoflagellates and euglenoids. What was the answer? What was the answer? Okay, யார் இது? That is slime mold. Okay, slime mold தான் என்ன பண்ணோம்? dead and decay matter சாப்பிடுவோம். Yes, very good, very good. Super, super, super. Okay, so அப்போ slime mold தான் saprophytic protestant சொல்லுவோம். Next போலாம். So under suitable conditions, suitable conditionல அதாவது favorable conditionல slime mold என்ன ஃபார்ம் பண்ணும்? Favorable conditionல slime mold என்ன ஃபார்ம் பண்ணும்? Favorable conditionல slime mold what they are going to form? Sporangium, plasmodium, a contractile vacuole, spore. இதுல எது ஃபார்ம் பண்ணும்? Favorable conditionல. Okay, so unfavorable conditionல ஒன்னு ஃபார்ம் பண்ணும், favorable conditionல ஒன்னு ஃபார்ம் பண்ணும். Favorable conditionல ஃபார்ம் பண்ணவனுக்கு செல் வால் இருக்காது. Unfavorable conditionல ஃபார்ம் ஆயிட்டு ஸ்ப்ரெட் ஆகி ஒருத்தன் போவான், அவனுக்கு செல் வால் இருக்கும். ஸோ யார் அது? பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்பொராஞ்சியம், பிளாஸ்மோடியம், ஓகேவா, கான்ட்ராக்டல் வாக்கியம் அண்ட் லாஸ்ட்டாக ஸ்போர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், பிளாஸ்மோடியம். ஓகேவா, ஃபேவரபிள் கண்டிஷன் அதாவது சூட்டபிள் கண்டிஷனில் ஃபார்ம் பண்ணுறது யார்? தட் இஸ் பிளாஸ்மோடியம். ஓகே, அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபார்ம் பண்ணுறது என்னது? ஸ்போர்ஸ். ஓகேவா, ஸ்போர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்? அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். கொஸ்டின் நம்பர் 13. ஓகேவா, ஸோ எந்த ஸ்ட்ரக்சரில் ட்ரூ செல் வால் இருக்கும்? இப்போ தான் சொன்னேன் எந்த ஸ்ட்ரக்சரில் ட்ரூ செல் வால் இருக்கும். வெரி குட், வெரி குட் நேஹா, வெரி குட் நேஹா. ஸோ ஓகே, எந்த ஸ்ட்ரக்சரில் ட்ரூ வால், ட்ரூ செல் வால் இருக்கும்? ஸ்பொராஞ்சியம், பிளாஸ்மோடியம், ஃப்ரூட்டிங் பாடி, ஸ்போர். ஸ்பொராஞ்சியம், பிளாஸ்மோடியம், ஃப்ரூட்டிங் பாடி அண்ட் ஸ்போர். பட்டுன்னு போடுங்க பார்ப்போம். யாருக்கு ட்ரூ வால் இருக்கும்? யாருக்கு ட்ரூ வால் இருக்கும்? ஸ்பொராஞ்சியம், பிளாஸ்மோடியம், ஸ்போர், ஃப்ரூட்டிங் பாடி. ஆன்சர் இஸ் வெரி குட், ஸ்போர். ஓகேவா, ஸ்போருக்கு தான் என்ன இருக்கும்? ஓகே, ஸ்போர் வில் பி ஹேவிங் த ட்ரூ வால். ஓகே, ட்ரூ செல்லோசிக் செல் வால் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஸ்போரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. சூப்பர் சூப்பர். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. The spores of the slime are dispersed by air current அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், spores of the slime are extremely resistant and survive for many years. Okay, very good, Silent Mafia, very good.
ஓகே ஸ்போர்ஸ் ஆஃப் த ஸ்லைமோஸ் என்ன சொல்கிறாங்க ஏர் கரண்ட் மூலமாக டிஸ்போஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் கூட ரொம்ப நாளைக்கு இதால் இருக்க முடியும் பிகாஸ் ஏர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் what was the answer ஓகேவா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து என்ன they can dispose by the air current yes it is correct ஓகே ஸ்போர்ட்ஸுக்கு என்ன இருக்கும் செல் வால் இருக்கும் செல் வால் இருக்கனால they can extremely resistant and they can survive in the unfavorable condition also this is also correct ஓகேவா அப்போ both the statements are correct the 14th question first option yes super 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 yes கொஞ்சம் செக் பண்ணுங்க ஆஃபியா கொஞ்சம் செக் பண்ணுங்க ஓகே 15th question so majority of euglenites are present in the fresh water that too in the stagnant water னு சொல்றாங்க first statementல second statementல instead of cell wall euglenites-க்கு ஒரு protein rich layer இருக்கும் pellicle இருக்கும் அதற்குனால பாடி வந்து flexible-ஆ இருக்கும் அப்படி சொல்றாங்க ஓகே சூப்பர் சூப்பர் சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் 15th question what about the statement 1 statement 2 ஆன்சரை போடுங்க பட்டு பட்டுன்னு what was the answer okay a majority of euglenites are present in the fresh water adu stagnant water la irukum that is correct okay va correct okay yes afia correct okay instead of cell wall inga enna irukum protein rich layer pellicle irukum pellicle irukanaala body enna irukum flexible ah irukum cell wall enda rigid ah irukum inga cell wall eliye appo flexible ah irukum correct okay va so appo option number 2 both the statements are correct okay va both the statements are correct very good perfect okay va ஸோ பசங்களா நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு ஓகேவா ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் பயாலஜி கிளாஸிஃபிகேஷனில் முன்னரா பார்த்துருக்கோம் ப்ரொட்டிஸ்டாக பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் இருக்கா பட்டுன்னு சொல்லுங்கள் டவுட்டை முடிச்சுட்டு இந்த செஷன் நம்ம எண்ட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் சேனல் கியூஆர் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா பிடிஎஃப் நான் அதில் போடுறேன் ஓகேவா ஸோ ஏதாவது டவுட் இருக்கா தேர் எனி டவுட் ஸோ இன்னும் இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் திஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போது நம்ம எந்தென்ன கிளாஸ் போகுதோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா தேர் எனி டவுட் பட்டு நம்ம ஆன்சரை போடுங்க நம்ம செஷனை முடிச்சுக்குவோம் வேறு ஏதாவது டவுட் இருக்கா நேஹா ஆஃபியா சைலண்ட் மாஃபியா நிறைய பேர் இருக்கீங்க சஞ்சய் அஸ்மினா ஃபாத்திமா ஓகே யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா how to get the previous question from this chapter ஓகேவா ஸோ நம்மளோட ஆஃபியா நம்மளோட Xylemல நமக்கு 37 years previous questions எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் Xylem வெப்சைட்டை லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி ரீநீட்டில் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நோ சார் யூஸ்வலி பக்கா ஓகே தேங்க்யூ சார் மாஃபியா வழக்கம் போல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஓகேவா ஸோ அப்போ நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா ஓகேவா வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அப்போ எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம் பாய் பசங்களா ஓகே ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன் அண்டில் தென் பாய் தேங்க்யூ பாய் பசங்களா